குட் ஈவினிங்மா. ஸ்டார்ட் பண்ணலாம், வரவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கட்டுமா? ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா ஆல்ரெடி எவ்வளோ பேஜஸ் பார்த்தீங்க? அது ஆக்சுவலாக பட்ஜெட் கிடையாது. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது நம்ம எக்கனாமிக் சர்வே பார்த்தோம், கரெக்டுங்களா? எக்கனாமிக் சர்வேல தமிழ்நாட்டில் என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்னு, அது யூனியன் பட்ஜெட்டில் நம்மளோட தமிழ்நாடு ரிலேட்டடாக எவ்வளோ கிரேடில் இருக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதுதான் எக்கனாமிக் சர்வேன்னு பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அது ஆக்சுவலாக இது ரிலேட் ஆகும். ரொம்ப மேஜர் எதுவும் சேஞ்சஸ் இல்லை நம்மளுக்கு. அந்த 1 ட்ரில்லியன் பொருளாதாரங்கிறது மட்டும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.5ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை 2031ன்னு எய்ம் பண்ணியிருப்பாங்க, இப்போ 2036. அந்த ஒரு டேட்டா தான் வந்து மேஜராக சேஞ்ச் ஆகிருக்கு. அதர்வைஸ் மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலையோ? ஓகே, இதில் இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது, பாருங்கள். ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆன்லைனில் கேட்குதுல, ஸ்க்ரீன் தெரியுதுல்லப்பா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. பண்ணுறாங்க, பட்டு பண்ணுறாங்க தாம்மா. தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே தான் பார்த்தோம், நம்ம பண்ணுறாங்க தான். பட் மேஜராக நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுறது வந்து யூனியனோட தான் கம்பேர் பண்ணுவோம். ஓவரால் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு என்ன ஸ்டேட்டில் இருக்குங்கிற கம்பேரிசன் தான் நம்ம எக்கனாமிக் சர்வே அனுப்போம். இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஃபுல்லாகவே தமிழ்நாடுக்கு என்னென்ன தேவையோ தமிழ்நாடு மட்டும்தான் ஒதுக்குவோம். நம்ம அமௌண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கீமாக இருக்கட்டும், தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் நம்ம பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம ஏன் யூஸ் அப்படி இல்லை, யூஸ் பண்ணுறோம் தான், நமக்குன்னு உள்ளதை யூஸ் பண்ணுறோம். பட் என்னன்னா சர்வே பண்ணும்போது எக்கனாமிக் சர்வேன்னு என்னது, ஒரு கணக்கீடு தானே பண்ணுறோம். அதை ஒரு ஸ்டேட்டை மட்டும் வச்சு பண்ண முடியாது இல்லையா? இது கம்பேரிசன் வித் அதர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதர் ஸ்டேட் இட் செல்ஃப். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சர்வேங்கிறது வந்து நம்ம மட்டுமே முன்னேறி இருக்குமா இல்லையாங்கிறத நம்மளே இப்படி நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, ஓகேங்களா? 4 ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்கிறதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க தேவைப்படுவாங்க. அதுதான் சர்வேங்கிறது. பட்ஜெட்டுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, வருவாய் இருக்குது, அதை பேஸ் பண்ணி வர்றது நம்மளுக்கு. அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். யூனியன் எக்கனாமிக் சர்வேலேருந்து எடுக்க மாட்டோமா? தமிழ்நாட்டுக்குன்னே எக்கனாமிக் சர்வே இருக்கு, அதை தான் எடுத்தோம். ஆமாம், ஓகேங்களா? அதை தான் நம்ம எடுத்தோம். ஓகேம்மா. டாபிக் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி, பட்ஜெட்னா என்ன, இப்போ ஆக்சுவலாக என்ன பட்ஜெட் பண்ணியிருப்பாங்கம்மா? பட்ஜெட்டோட அந்த பிடிஎஃப் பார்த்துருந்தீங்கன்னா மேலே ஹெட்லேயே போட்டிருப்பாங்க. வெற்றி தமிழக பட்ஜெட் கிடையாது, வேற போட்டிருப்பாங்க. பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. ஆன்லைனில் யாராவது பார்த்தீங்களா பிடிஎஃப்ல? ஓகே, நிதிநிலை அறிக்கை மட்டும்தான் இருந்துச்சா? இப்படி ஒரு வேர்டை பார்த்தீங்களா? ஃபோனை பார்க்கக்கூடாது, கிளாஸ் முடிகிற வரைக்கும் ஃபோன் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸ்ட்ரிக்ட் ரூலு, ஃபோன் எடுக்கக்கூடாது. ஆர்பிஇன்னு பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன்னு சொன்னீங்களே, 157 பக்கம் என்ன பார்த்தீங்க? ஆர்பிஇன்னா என்னப்பா? ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட். எஸ், தட்ஸ் இட். ஆக்சுவலாக எதுக்கு ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க? பட்ஜெட் தானே இது. ஆல்ரெடி இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து பிஃபோர் எலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ரிவைஸ் பட்ஜெட் எப்போ பண்ணலான்னா, ஆல்ரெடி பண்ண திட்ட அறிக்கையில் நம்ம ஸ்டேட்டோட வருவாய் வரவு செலவு கணக்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த பட்ஜெட்டில் சில திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டை நம்ம வேணால் அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணக்கூடிய பட்ஜெட்டோட நேம் தான் ரிவர்ஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேஷன், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன டிவிக்கு எலெக்ஷன் 1 ஃபினான்ஷியல் இயர்னு எதை சொல்கிறோம்? எப்போலேருந்து எப்போ வர சொல்கிறோம்? எஸ், ஏப்ரல் 1st
31st மார்ச். ஓகேங்களா? அப்போ இந்த இயருக்குள்ள பட்ஜெட்டு ஏப்ரல்லே பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலெக்ஷன் வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு. ஏன்னா டிவிகே கவர்மெண்ட் வந்ததுமே என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளை அறிக்கை விட்டுட்டாங்க. கரெக்டுங்களா? எவ்வளோ கடன் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் வந்ததே அதை தான் விட்டாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நிலைமையில எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காக தான் ஆர்பிஐ ரிவர்ஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேஷன் தான் இது. ஓகேங்களா? முதல்ல கொடுத்ததையே இன்ட்ரீம் பட்ஜெட்டை மாற்றி இவங்க ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேஷன் அதில் ஒரு 200 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி ஒதுக்கப்பட்டிருக்கும். இவங்க சில ஸ்கீம்ஸுக்கு கல்விக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 200 கோடியை 300 கோடியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மற்றபடி மேஜர் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதுதான் ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேட் சொல்கிறோம். ஸோ இது பட்ஜெட் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன பட்ஜெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஸோ ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31st. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? டேட் ஆகஸ்ட் திங்கள் 5th. கரெக்டா? ஆகஸ்ட் 5th. அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது மட்டும் ஏன்னா நிறைய இருக்கு. சில இதெல்லாம் ஸ்கீம்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், அமௌண்ட் ரொம்ப தெரிய வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2026-27 ஆர்பிஇன்னு நோட் பண்ணிக்கோங்கப்பா. ரிவர்ஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நோட் எடுத்து நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்கம்மா. சப்போஸ் ஏதாவது புரியலைன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். துர்கா, மோனிஷா இருக்கீங்களா? பிரியா? ஸோ என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணோம்? யார் பண்ணதுப்பா? நம்மளோட நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் யாரு? டாக்டர் மரிய வில்சன் சார். அவங்க தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2026 யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணது, இது கூட நீங்கள் என்னென்ன நோட்டில் எழுதி வச்சுக்கணும்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் பட்ஜெட் யார் தாக்கல் பண்ணியிருப்பா, யார் யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கொஷின்ஸ் குரோனாலஜிக்கலாக கேட்கலாம், ஏன்னா லாஸ்ட் இயர் கூட அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது அப்படியே ஆன்லைன்லயே நோட் பண்ணிக்கங்கம்மா. எழுதி எனக்கு அனுப்பணும், போட்டோ எடுத்து எல்லாரும். ஆமா, ஹோம்ஒர்க். இந்த திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டிருக்காங்கல்ல, ஆக்சுவலா இப்போ என்ன இயர்? 2026. இங்க என்ன போட்டிருக்காங்க? 2057 போட்டிருக்காங்கல்ல. அப்படின்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆக்சுவலா பேசிக். நம்ம உள்ள மேட்டர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஃபோர் பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போறீங்க இல்லையா? ஸோ 2057 என்ன? ஏன் திருவள்ளுவர் ஆண்டு? நம்ம இப்போ இருக்கிறது 2026 தானே, ஏன் 57ன்னு போட்டிருக்காங்க? 26ஆ? சரி, ஓகே ஓகே ஓகே. எப்படி வந்துச்சு சொல்லுங்க, புரியுது? ஓகே, அப்படியா? தப்பு. ஆக்சுவலா திருவள்ளுவர் ஆண்டு என்ன சொல்லுவோம்னா ஃபினான்ஷியல் இயர்னு சொல்ல மாட்டோம். ஆக்சுவலா திருவள்ளுவர் ஆண்டுன்னு திருவள்ளுவரோட பர்ன் இயரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். பட் நீங்க சொன்னது தப்பு. ஆக்சுவலா அது எப்படி வரும்னா அவரோட பர்த் இயர் வந்து 31st செஞ்சுரிப்பா. ஓகேவா? 31வது ஆண்டு தான் அவர் பிறந்திருப்பாரு. யாரு? திருவள்ளுவர். அவரை போற்றும் விதமா தான் திருவள்ளுவர் ஆண்டுன்னு எதை சொல்றோம்னா, இப்ப கரண்ட் இயர் என்ன இருக்கோ 2026ல இருக்குமா, அதோட இந்த 31 ஆட் ஆன் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். எவ்வளவு வருது? 2057. அந்த திருவள்ளுவர் ஆண்டு இப்படிதான்ப்பா கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவர் பிறந்த இயர் வந்து 31st செஞ்சுரி 31. ஸோ இந்த கரண்ட்ல என்ன இயர் இருக்கோ அதை 31ஓட நீங்க கூட்டிக்கணும், ஆட் ஆன் பண்ணிட்டா 2057. அதுதான் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆமா, 2027 போயிட்டோம்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து 2058 ஆயிடும். அப்படியே என்ன கரண்ட் இயரோட +31. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இவங்க பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது நம்ம மினிஸ்டர் சார் என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேகவர், அஞ்சலை அம்மாள் அவர்களின் கொள்கையின்படி நடக்கும் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க எல்லாரும் தான் அவங்க கொள்கையோட தலைவரா.
ஆக்சுவலாக சிஎம் சார் நிறைய முன்னாடி பேசும்போது எல்லாரும் பேரும் சொல்லி சொல்லி ஃபோட்டோவே அதில் தான் இருந்திருக்கும். அண்ட் எஸ்பெஷலாக வந்து முன்னாள் சிஎம்மாக இருந்த 3 பேரை அவங்க பேசிக்காக அரசியல் கொள்கையாக எடுத்திருக்காங்க, கொள்கை தலைவர்களா. யார் யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர். அவங்க 3 பேரும் தான் அவங்களோட அரசியல் கொள்கை தலைவர்கள் சொல்லி இந்த பட்ஜெட்ல அவர் சொல்லியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவங்க டிவிகேயோட அரசியல் கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா இவங்க 3 பேரும் மேஜரா. ஓகேங்களா. ஸோ அவரை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே வருஷம் வருஷம் எல்லாருமே பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ திருக்குறளை சொல்லி ஸ்டார்ட் பண்றது, கரெக்டுங்களா. ஸோ இவங்க என்ன திருக்குறள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா என்ன கோட் பண்ணாங்கிறத கேட்கலாம். திருக்குறள் கோட்: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இது எத்தனாவது குறள்பா? 972 திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங்? பிறப்பால எல்லாருமே சமம், அப்படியா? ஓகே. அப்புறம் கரெக்டுப்பா. ஒருத்தவங்க வந்து பிறப்பால சமங்கிறதையும் அவங்களோட செயல்களின் மூலமா தான் அவங்க வேறுபடுத்தப்படுறாங்க, அதை தான் சொல்றாங்க. ஓகேவா. பிறப்பினால சமனாலும் அவங்க செய்யும் செயல்னால வேறுபடுத்தணுமே தவிர ஜாதி மத அடிப்படையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் வேறுபடுத்த கூடாது. அதுதான் இவங்களோட கோட்பாடு. சமத்துவ கோட்பாடு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த சமத்துவ கோட்பாடுக்கு போட்டாதான் இந்த திருக்குறளை நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. பிறப்பினால எல்லாருமே சமந்தான், அவங்க செய்யும் தொழிலால தான் வேற்றுப்படுவாங்க. ஓகேங்களா. அப்ப பிறப்பினால ஜாதி மதம் இனம் யாரையும் பிரிக்க கூடாது. அவங்க டிவிகியோட கொள்கையை என்ன சமத்துவ கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த திருக்குறளை மெயினா அவங்க இங்க கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காக இந்த திருக்குறளை இங்க கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்க என்ன சொல்லுவாங்க, சமத்துவங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. சமத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் டிவிகே கட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சமத்துவத்துக்காக தான் இந்த திருக்குறளை இங்க கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகேயா. நெக்ஸ்ட் போலாமா. ஸோ இந்த பட்ஜெட்ல அவங்க என்னென்ன கீ அச்சீவ்மெண்ட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததுமே சிஎம் சார் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க பதவி பிரமாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 ஸ்கீம்ஸ்ல அன்னைக்கே அவர் வந்து சைன் பண்ணாருன்னு நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா பார்க்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவர் பதவி பிரமாணம் சிஎம்மாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு 5 ஸ்கீம்ல சைன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. ஏன்னா அவர் வந்து ஓட் கேட்கும் போது எலெக்ஷன் அப்ப இந்த இதுக்கு உறுதிமொழி கொடுத்திருப்பாரு. அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப அவர் வந்து வந்தோடனே சைன் பண்ணியிருப்பாரு. அந்த 5 ஸ்கீம் சைன் பண்ண ஸ்கீம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இனிமே ஸ்டார்ட் பண்ணல, ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சைன் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. அது என்னென்ன ஸ்கீமுங்கிறத நீங்க மேஜரா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்ததுமே அவர் சைன் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதை வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க வந்த 3 மாசத்துல இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோங்கிறத வந்து டீகோட் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இங்க சொல்லி காமிச்சிருப்பாரு மரியவில்சன் சார் அவங்க. ஓகேங்களா. அது என்னென்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி லிமிட், இலவச மின்சார அளவு. ஆக்சுவலா முன்னாடி இருந்த சிஎம் சார் வந்து 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 100 யூனிட் கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 100 200 யூனிட்டா இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா. 200 யூனிட் இன்க்ரீஸ் பண்றோம்னா எல்லாருக்குமே அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் இன்க்ரீஸ் இல்லப்பா. யாரு 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றாங்களோ, நீங்க பாட்டுக்க 2000 3000 யூனிட் யூஸ் பண்ணிட்டு 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கணும், கொடுக்க முடியுமா? அப்புறம் என்ன ஆகுறது பட்ஜெட்? 500 யூனிட்குள்ள யூஸ் பண்றீங்கல்ல. நம்மளுக்கு இபி பில் ரீடிங் எப்படி எடுக்கிறாங்க? பை தானே. 2 monthsக்கு ஒன்ஸ் தான் ரீடிங் எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா. 2 months ஒன்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம், கரண்ட் பில்லு கட்டுறோம். அப்படி 2 monthsக்கு ஒன்ஸ் 2 மாசத்துக்கு 500 யூனிட் மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட பில் 500 யூனிட்ல 200 யூனிட் ஃப்ரீயா நீங்க கட்டிக்கலாம். 100% மானியம்பா. பேலன்ஸ் 300 யூனிட்டுக்கு நீங்க என்ன பண்ணா போதும், பே பண்ணா போதும். இந்த ஸ்கீமை வந்ததும் அவர் சைன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. எவ்வளவு அமௌண்ட்? ஸோ இந்த ஸ்கீம் வந்து சைன் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவை குறைத்து விட்டார்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்கீம். ஓகேங்களா. அடுத்து கோஆபரேட்டிவ் ஃபார்ம் லோன் வெய்வர், கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடி, அதுவும் அவர் பண்ணியிருப்பாருப்பா. ஓகேங்களா. இந்த கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடின்னு போட்டிருக்காங்கல்ல, ஆக்சுவலா இது எவ்வளவு அமௌண்ட் தள்ளுபடி பண்ணாங்க, எப்படி என்னன்னா கிராமங்கள்ல வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் தெரியுங்களா, எல்லா இடத்துலயுமே கூட்டுறவு வங்கி தெரியுமா, நம்ம கவர்மெண்ட் வங்கி தானே இது. இந்த கூட்டுறவு வங்கியில விவசாயத்திற்காக விவசாய கடனோ உர லோனோ இந்த மாதிரி
அக்ரி பேஸ் பண்ணி ஓகேங்களா, நீங்க ஃபர்டிலைசர் லோன் வாங்கியிருக்கலாம், டைரக்டா விவசாயத்துக்கு லோன் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்க 75,000 வரை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100% மானியம் கொடுத்தாங்கப்பா. 100% அந்த அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு, தள்ளுபடி ஆயிடுச்சுப்பா. இந்த கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடியில ஓகேங்களா. அது எவ்வளவு அமௌண்ட் தெரிஞ்சுக்கணும், 75,000. சப்போஸ் நீங்க 75,000க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வாங்கின தொகையிலேருந்து 35,000 மட்டும் தள்ளுபடி பண்ணிருக்காங்கப்பா. ஓகேங்களா, நீங்க 75,000 மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு தள்ளுபடி. 75,000மே உங்களுக்கு தள்ளுபடி ஆயிரும். அதுக்கு மேற்கண்ட தொகை எவ்வளவு வாங்கியிருந்தாலுமே அதுக்கு வந்து 35,000 மட்டும் தள்ளுபடி பண்ணிருக்காங்கப்பா. ஏன்னா லோன் வந்து எப்படி கொடுப்பாங்க, விவசாய லோன் வந்து நீங்க எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் விவசாய லோன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்ப 75,000 மட்டும் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மேஜரா என்ன 2 ஏக்கர் 3 ஏக்கருக்குள்ளதான் இருக்கும். இப்ப அதுக்கு மேல அமௌண்ட் வாங்கினாங்கன்னா ஏக்கர் அதிகமா இருக்கும். அப்ப யாருக்கு வந்து கம்மி இடம் இருக்கோ அவங்களுக்கு தானே ஃபுல்லா பண்ண முடியும். கரெக்டுங்களா. அப்ப அதனால 75,000 மட்டும் வாங்கினீங்கன்னா 100% உங்களுக்கு தள்ளுபடி. அதுக்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா 35,000 தள்ளுபடி. அதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு அமௌண்ட் தள்ளுபடி பண்ணாங்கன்னு கேட்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க இதுல. ஓகேவா, அது நான் பிடிஎஃப்ல போடல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 75,000 100% மானியம், அதுக்கு மேற்பட்ட தொகைனா 35,000 மானியம் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி மொத்தம் எவ்வளவு தொகை இதுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னா 5,932 crore. 5,932 கோடி இதுக்காக ஒதுக்கி சைன் பண்ணியிருந்தாரு. ஓகேவா, இந்த கோடி இது மூலமா எத்தனை லட்சம் விவசாயிகள்னா 14.93 லட்சம் விவசாயிகள் வந்து பயன்பெற்று இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த ஒரு ஸ்கீம்னால எத்தனை விவசாயிகள் பயனடைஞ்சிருந்தாங்களாம், 14.93 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருந்தாங்க. இதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,932 crores. 5,932 கோடி. இந்த நான் எழுதுற டேட்டாவை நோட்ல நோட் பண்ணிக்கோங்கப்பா, ஏன்னா அது உள்ள பிடிஎஃப்ல இருக்கான்னு தெரியல, சோ நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா முக்கியமான ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் அமௌண்ட் கேட்பாங்கம்மா. ஆக்சுவலா விவசாயம், கல்வி, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ்நாட்டில். அது ரிலேட்டடான அமௌண்ட் எல்லாம் கேட்கலாம், டைரக்டா அமௌண்ட்டே கேட்கலாம். எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க என்னன்னு கேட்கலாம். மேஜரா எஜுகேஷன் அண்ட் அக்ரி ரெண்டுக்கும் உள்ள அமௌண்ட்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் வா, குறுவை சிறப்பு தொகுப்பு அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க. அது என்ன குறுவை சிறப்பு தொகுப்புனா, குறுவை நெல் சாகுபடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறுவை நெல் சாகுபடி ஆக்சுவலா நான் சொன்னேன் உங்களுக்கு கிளாஸ்ல, ஹிஸ்டரி கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். குறுவை சாகுபடினா என்னது, குறுவை சாகுபடினா என்னன்னு ஆக்சுவலா வரீங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிருக்கேன்ல. ஓகே சரிங்க. ஓ மழை பெஞ்சிட்டு இருக்கா? ஓகே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன், நீங்க அதை வேணா ரெக்கார்டிங்ல பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறுவை சிறப்பு தொகுப்பு. குறுவைனா ஆக்சுவலாக என்னன்னா நெல் சாகுபடி தான்ப்பா அது. ஓகேங்களா, குறுவை என்ன சொல்றோம்னா ஷார்ட் பீரியட்ல விளையக்கூடிய நெல் ரகங்கள் சொல்லுவோம். நெல்லோ ஏதோ ஒன்று அக்ரியில் வந்து நம்ம சொல்லுன எதுலேயே ஐவிசியில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஷார்ட் பீரியட்ல 3 to 4 months தான் அதுக்கான டைமே. நம்ம விளைச்சல் பண்ணி எத்தனை மாசத்துல, ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா ஜூன் மாசத்துல நம்ம விளைச்சல் பண்றோம்னா அக்டோபர் நவம்பர்ல அறுவடை பண்ணிடலாம்ப்பா. அப்ப எவ்வளவு மாசம் வருது, 4 months. ஓகேவா, இப்ப விளைவிச்சோம்னா எத்தனை மாசத்துல வந்துரும்னா 4 months தான். 4 monthல நம்ம விவசாயத்தை முடிச்சிடலாம். குறுவை சாகுபடின்னு அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்காக அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன வரும்னா காத்து அதிகமா போகும்போது மழை கம்மியாகும்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்ப மழை கம்மியாகும் போது அந்த பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கமா ஜூன் 12, ஓகேங்களா, ஜூன் 12 வந்து மேட்டூர் அணையில இருந்து தண்ணி திறந்து விடுவாங்கப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா, இது வந்து வருஷம் இந்த டேட்ல மேட்டூர் அணையிலேருந்து நீர் திறந்து விடுறது வழக்கமா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த அணையில இந்த மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம்ல என்ன ஆகும்னா தண்ணி அது மழை அது கம்மியாகும் போது
ஒருவேளை நீர்வரத்து கம்மியாகி மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி திறக்க முடியல, விவசாயத்துக்கு என்ன இருக்காது நம்மளுக்கு, டெல்டாவும் சரி நான் டெல்டா பகுதியிலையும் சரி எங்கேயுமே தண்ணி இருக்காது நம்மளுக்கு. அப்ப தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ற மக்களோட இது கம்மியாயிரும். அப்ப அந்த டைம்ல லாங்கா நம்ம விளைவிச்ச ஒரு வருஷம் வரைக்கும் தண்ணிக்கு வெயிட் பண்ணி எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி விளைச்சல் வரலைங்கிறது நிறைய கஷ்டம். அப்ப 4 மாசத்துல விளைவிக்க கூடியதுன்னா தண்ணி செலவும் கம்மி, நம்மளுக்கு விளைச்சலும் வந்துடும், நம்மளுக்கு பொருளும் கிடைச்சிடும். கரெக்டுங்களா, புரியுதா? சோ அந்த இதை ஊக்குவிக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த குறுவை சிறப்பு தொகுப்புக்கு வந்து அமௌண்ட் ஒதுக்கி அதுக்கான ஸ்கீமை சாயர் கையெழுத்து போட்டிருப்பாரு சிஎம் சார். அவர் வந்ததுமே இதெல்லாம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு எவ்வளோனா ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் கொடுப்பாங்கப்பா. அதுக்கு தகுதியானவங்க வந்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா 4000 rupees பெர் ஏக்கர்மா. இந்த குறுவை சிறப்பு தொகுப்புல வந்து யார் அப்ளை பண்றாங்களோ ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 4000 சொல்லி கொடுப்பாங்க. முந்தைய கவர்மெண்ட் இல்லை, இது இவர் தான் இந்த தடவை வந்து கொடுத்துருக்காரு. இது எல்லாமே இவர் கொடுத்தது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்ற 5 ஸ்கீமே இவர், நான் சொன்னேன் இல்லையா, அதான் வந்தோடனே சைன் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அது இவர் கொடுத்ததான். குறுவை சிறப்பு தொகுப்பு ஆல்ரெடி கொடுக்கல, இவர் கொடுத்ததுதான். ஆரம்பிக்கல. ஆக்சுவலா அவர் எலெக்ஷனுக்கு ஓட் கேட்கும் போது நான் வந்து விவசாயிகளுக்கு நிறைய செய்வேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அது என்ன சொல்லுவோம் நம்ம ஓட் கேட்கும் போது சொல்லுவாங்கல்ல, தேர்தல் அறிக்கையில சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே சொல்லியிருப்பாரு. நான் கரண்ட் ஃப்ரீயா தர்றேன், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கரண்ட் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ நான் கரண்ட் ஃப்ரீயா தர்றேன், விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன், எல்லாமே தேர்தல் அறிக்கைகள். அந்த அறிக்கையை அவர் வின் பண்ணிட்டாரு. வந்ததுமே சைன் பண்ணாதானே அவர் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த விதமா சைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்படி இதுல வந்து இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாரு, முன்னாடி யாருமே பண்ணல. அது ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் பண்ணது வந்து ஆல்ரெடி 100 யூனிட் பண்ணியிருப்பாங்க, இவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி 200 யூனிட் ஃப்ரீ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் வந்து கூட்டுறவு விவசாய கடன் ஆல்ரெடி கடன் தள்ளுபடி நிறைய பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி, இவர் அதே இதை வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து ஏக்கர் வைஸ் 75,000 தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முன்னாடி இருந்தவங்க சில பேர் 1.5 லட்சம் வரையெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சிஎம் ஸ்டாலின் அவங்க சிஎம் இருந்தப்ப 1 lakh அப்படிலாம் கூட தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அந்த அமௌண்ட்டை ரெஸ்டிஃபை பண்ணி 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருக்காரு. அண்ட் மூணாவது இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு வந்து ஆல்ரெடி இல்லை, இவர் பண்ணதுதான். ஏக்கருக்கு 4000 ரூபாய் கொடுத்தாங்க. சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு இல்ல, விவசாயம் தண்ணி இல்லாம நின்றக்கூடாது. அவங்க வந்து நார்மலா நம்ம போட நெல் வகையவே போட்டு மக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக இப்ப இந்த அமௌண்ட்டை கொடுத்தாங்கன்னா குறுவை நெல்களை அதிகமா விளைவிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஸ்கீம் வருது கவர்மெண்ட்ல இருந்து அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காவது அதை விளைவிப்பாங்க இல்லையா? புரியுதா உங்களுக்கு? 4 மாசத்துல ஒரு பொருள் கிடைக்குதுங்கிறப்ப ஆனா அதோட இது அந்த கரண்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும். உங்களுக்கு நம்ம நார்மலா விளைவிக்கிறோட நெல் விலை வந்து அதிகமா இருக்கும். இந்த குறுவை சாகுபடியில உள்ளது கம்மியா கிடைக்கும். ஆனா மக்கள் வந்து அதிகமா காசு வேணுமோ அதை தான் விளைவிப்பாங்க. பட் ஆனா இதை ஊக்குவிக்கிற விதமா இதையும் இப்படி காசு கொடுத்தாலாவது விளைவிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொடுத்தாங்க. ஏன்னா தண்ணி இல்லாம எந்த விவசாயமே இல்லாம போயிடக்கூடாது. அப்ப ஏதோ ஒண்ணு விளைவிச்சுட்டே இருந்தா நம்மளுக்கு பொருளும் கிடைக்கும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுக்காக ஊக்குவிக்கும் விதமாக இதை பண்ணியிருப்பார் அவர். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இதுக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134.83 கோடிப்பா. இந்த குறுவை தொகுப்புக்கு மட்டும் 134.83 crores வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல டெல்டா மாவட்டங்களுக்கு 77.50 கோடி ஒதுக்கியிருப்பாங்க. 77.50. இது டெல்டா பிளேசஸ்க்கு. ஓகேங்களா? டெல்டா நான் டெல்டான்னு தெரியும் இல்லையா? ஆமா, நான் டெல்டா. டெல்டா பிளேசஸ் என்னது சொல்லுங்க? நாகப்பட்டினம் வரும், மயிலாடுதுறை இதில் வரும். டெல்டா பிளேசஸ்க்கு 77.50 கோடி ஒதுக்கி இருப்பார்ப்பா. நான் டெல்டாவுக்கு 57.33 கோடி. மொத்தம் 144.83 கோடி தொகை வந்து குறுவை சிறப்பு தொகுப்பாக மட்டும் ஒதுக்கப்பட்ட தொகைப்பா. ஓகேங்களா? நீங்க பட்ஜெட்ல வந்து தனித்தனியா மேபி அக்ரிக்கும் எஜுகேஷனுக்கு மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா அது ரெண்டும் மோஸ்ட்லி கேட்பாங்க, அது பார்த்துக்கங்க. ஓகேங்களா?
இதில் இல்லை இப்போ தானே கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இவங்க எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நார்மலாகவே ஜூன் ஜூலையில் விளைவிச்சு அக்டோபர் நவம்பரில் தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால இனிமேல் தான் அதுக்கான இது எடுப்பாங்களா இருக்கும். எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு அடுத்த பட்ஜெட்டில் சொல்லுவாங்களா இருக்கும். இது ஜென்ரலாக இப்போ அமௌண்ட் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. 8 மாதத்துக்கு மீன்ஸ் இப்போ போட்டிருக்காங்கன்னா அடுத்த மார்ச்சில் நெக்ஸ்ட் மாறும். ஆக்சுவலாக இது நான் தான் சொன்னேன், ஆர்பிஇன்னு சொல்லுவோம், ரிவைஸ்டு பட்ஜெட் தான். ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க. இவங்க புதுசாக எலெக்ஷன் செலக்ட் ஆனனால அந்த பட்ஜெட்டை திருத்தி இவங்க மாற்றிருக்காங்க. இது அடுத்த மார்ச் வரைக்கும் தான் செல்லும். அடுத்த மார்ச்சுக்கு இவங்களுமே இது என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட்டுங்கிறது ஆக்சுவலாக 3 விதமாக பிரிப்பாங்கம்மா. ஓகேவா? இன்ட்ரீம் பட்ஜெட்னு சொல்லுவோம், ஆர்பிஇ ரிவர்ஸ்டு பேஸ்ட் எஸ்டிமேஷன், ரிவர்ஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேஷன் சொல்லுவோம், அண்ட் ஆக்சுவல் பட்ஜெட்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஆக்சுவல் பட்ஜெட் எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ நம்ம இப்போ 100 கோடி உனக்கு ஒதுக்கியிருக்காங்க ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரீம் பட்ஜெட்ல ஒரு விவசாயத்துக்கு 100 கோடி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது ஆர்பிஐல என்ன பண்ணுவாங்கன்னா, 100 கோடி அது விவசாயத்துக்கு அதிகமா செலவு பண்ணி 200 கோடியா ஒதுக்கியிருப்பாங்க. அது ஆர்பிஇன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ 2 பட்ஜெட் வந்துருச்சா? அந்த ஆக்சுவல் பட்ஜெட்டுங்கிறது அந்த மார்ச் எண்டில் அவங்க நெக்ஸ்ட் இயருக்கு உள்ளதை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சுவல் பட்ஜெட்னு சொல்லுவோம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, 100 கோடி ஒதுக்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட், நாங்கள் 200 கோடியா மாற்றணும், அது எவ்வளவு மொத்த செலவு ஆணுச்சுங்கிறத காமிக்கிறது அந்த ஆக்சுவல் பட்ஜெட். ஓகே, புரியுதா? ஸோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அடுத்த இயர்ல அதை கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இதுதான் பட்ஜெட்டை 3 டிஃப்ரெண்ட் டைப் சொல்லுவோம். அதுல இவங்க இப்போ பண்ணியிருக்கிறது ஆர்பின்னு சொல்லுவோம். ஏன்னா கவர்மெண்ட் அதே கவர்மெண்ட் மறுபடியும் வந்திருந்தாங்கன்னா அதை மாற்ற மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா சேம் கவர்மெண்ட், இவங்க வேற கவர்மெண்ட் வந்தனால இவங்க ஃபுல்லாவே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுதான் பட்ஜெட்டோட பேஸ். ஓகே தானே? இதானே கேட்டீங்க? ஆமா. ஆமாம், அதை வந்து ஆக்சுவல் பட்ஜெட்டுங்கிறது அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, மார்ச்சுக்கு அப்புறம் போடுறது நெக்ஸ்ட் இயருக்குள்ள பட்ஜெட்டில் வந்துடும். அதுக்கு முன்னாடியே அவங்க என்னன்னா ஒரு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ செலவு ஆல்ரெடி ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்லேருந்து எவ்வளோ மீதி இருக்குங்கிறத சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. புதுசாக கொண்டு வந்ததெல்லாம் மறுபடியும் நெக்ஸ்ட் இயருக்குள்ளதில் போயிடும் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைப்பா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், இதுவும் வந்து அவர் வந்ததுமே சைன் பண்ணியிருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் 5மே ரொம்ப முக்கியமானது தாம்மா. 5 6 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 6 7 போட்டிருப்பேன் நம்பர் போட்டு. அந்த 7லேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரலாம். ஏன்னா அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுமே சைன் பண்ண அந்த 7 ஸ்கீம்ஸுமே சைன் பண்ணது. ஸோ அந்த 7லேருந்து கொஸ்டின்ஸ் வர எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ அதை கரெக்டாக பார்த்துங்க, அதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, நம்பர்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைனா என்னப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பெண்களோட பாதுகாப்புக்காக போடப்பட்டது. கரெக்டுங்களா? இதுல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தெரியணும்னா, இந்த சிங்கப்பெண்ணோட கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் வேணும் இல்லையா? பாதுகாப்பு படை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு வேணும். கரெக்டுங்களா? இப்போ நீங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபோன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும். கரெக்டுங்களா? 1091மா சிங்கப்பெண் அதோட கான்டாக்ட் நம்பர் வந்து 1091, ஃப்ரீ கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த டைம் 24x7 அவங்க வந்து அக்சஸ் தருவாங்க. 24x7 நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் கால் பண்ணுறீங்க, ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா, June 9, 2026மா. June 9, 2026 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, கான்டாக்ட் நம்பர் என்ன எழுதிடுங்க, ஃபோன் நம்பர் எழுதிடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது தான் உங்களுக்கு. ஸோ இதில் வேற என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியும்னா, இதோட ஹெட் யாரு அப்படின்னு தெரியணும். ஆமாம், அவங்க அறிக்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அவங்க இது பண்ணது. ஓகேங்களா? ஸோ இதோட ஹெட்டா யார் இருக்காங்கன்னா, பவானீஸ்வரி, நம்ம சென்னையோட ஐஜி கே பவானீஸ்வரி மேம் தான் இதோட ஹெட்டா இருக்காங்கப்பா. யாரு ஹெட்டா இருக்காங்கன்னு கேட்கலாம்ப்பா, எழுதிக்கங்க. ஸோ ஐஜியா இருக்காங்க, ஐஜி கே பவானீஸ்வரி மேம் தான் ஹெட்டா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வேற என்ன தெரியணும்னா, இது ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சென்னை ராஜரத்தினம்ங்கிற பிளேஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கப்பா.
இந்த ஜூன் 9 ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, இதோட ஹெட் ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது, சென்னை ராஜரத்தினம்ங்கிற பிளேஸில். என்னங்க? ஆமாம், அங்கே தான் ராஜரத்னம் ஸ்டேடியமில் வச்சு தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 9, 2016, 26 அன்னைக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு திட்டத்தை எங்கே வச்சு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறது சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ராஜரத்தினம் ஸ்டேடியம்மா சென்னையில் இருக்குது. ஆமாம், அந்த ஏரியாவில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஹெட்டாக இருக்கவங்க தான் ஐஜி பவானீஸ்வரி. இது எக்மோரில் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, ஹெட் ஆஃபீஸ். ஓகே ஓகே, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் போதுமா இதில்? ஓகேங்களா? சிங்கப்பெண் திட்டத்தில் கான்டாக்ட் நம்பர் தெரியணும், எங்கே ஓப்பன் பண்ணாங்க தெரியணும், மெயினாக நம்பர் கேட்கலாம், நம்பர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம கேட்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன ஸ்கீம் போகிறோம்? ஆன்லைனில் எழுதிட்டீங்களாம்மா? ஆன்லைனில் எழுதிட்டீங்களா துர்கா? எஸ் மேம். ஓகே, எஸ் மேம். ஓகேம்மா. ஸோ அடுத்து என்னன்னா ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஸ்பெஷல் விங்ப்பா. ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, எலெக்ஷனில் பேசும்போதெல்லாம் என்ன சொன்னார், போதை தடுப்பு பண்ணணுங்கிறதா சொன்னார். ஸோ அவர் வந்ததுமே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. அதில் என்னென்ன உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும் அப்படின்னா, ஆன்டி நார்கோட்டிக்ஸுங்கிற ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக என்ன இருந்திருக்குன்னா ஏஎன் இப்படி இருந்திருக்கும்பா, நேமே சேஞ்ச் பண்ணிட்டார். ஆன்டி நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு இருந்திருக்கும், இன்டெலிஜென்ஸ் கமிஷன் இருந்திருக்கும் நேம். அதை இவர் என்ன மாத்திட்டார்னா ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், எஸ் வராது, ஏஎன்டிஎஃப் தான்ப்பா, ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் இப்படி மாத்திட்டார். ஓகேவா? ஸ்பெஷல் டாஸ்க்னு சொல்லுவாங்க, பட் நேம் வந்து ஏஎன்டிஎஃப் தான் வரும். ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லி நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இந்த ஆன்டி நார்கோட்டிக் ஏஎன்ஐயூன்னு இருக்கும், சாரிப்பா சீன் சைடு, ஆன்டி நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு இருக்கும். இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுங்கிறத ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ்னு மாற்றிருப்பாரு. இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு இருக்கும். அது எப்படி மாத்திருப்பார்னா ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு மாத்திருப்பார். இந்த ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் கீழே 65 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குப்பா, அது தெரிஞ்சுக்கங்க. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இது கண்ட்ரோலில் வருதுன்னா 65 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் விங்ஸ்ன்னு சொல்லுவோம். 65 போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்பெஷல் விங்ஸ் போட்டு இதுக்கு கீழே வந்து அந்த 65 இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, எங்கெங்கே ஸ்கூலு காலேஜஸ்ஸு அந்த சரௌண்டிங் ஏரியாலலாம் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுறாங்களான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி இந்த 65 விங்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இது என்னன்னு தெரியணும். ஆக்சுவலாக இதோட ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மகேந்திரன் சொல்லிட்டு அவர் தான் ஹெட்டாக இருக்காரு. ஓகேவா? அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காரு நம்ம சென்னையோட. என்சிபி இதோட மெயின் ஹெட் எங்க இந்த ஃபோர்ஸ்க்கு எது கீழே வருதுன்னா என்சிபி பா, நேஷனல் கமிஷன் ஆஃப் பியூரின்னு இருக்கும். ஓகேவா? இந்த என்சிபி கீழே தான் வரும். ஹெட்டாக வந்து மகேந்திரன் அவர் இருக்காரு. பியூரி, PUREAU, பியூரி. ஆர் மகேந்திரன்மா, ஆர் மகேந்திரன் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காருப்பா. அவர் தான் இந்த டீமை ஃபுல்லாகவே கைட் பண்ணிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காரு. ஓகேங்களா? ஓகே.
நேஷனல் கமிஷன் போர்டு கீழே உள்ள நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கீழே தான் இது நம்மளோட இந்த இது வரும். ஓகேங்களா, நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நேஷனல் கமிஷனர் போர்டில் கீழே உள்ள NCBO பியூரோ கீழே வருது உங்களுக்கு. ஓகேங்களா, அது நேஷனல் இதுதான், அதுக்கு கீழே தான் இது வரும், நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோ வரும், அதுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து இந்த ANTF வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்டி நார்கோட்டிக்ஸில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் போதும்ப்பா. மெயினாக அவங்க நேமை சேஞ்ச் பண்ணாங்கங்கிறது தெரியணும். என்ன நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் வந்து ஒர்க்கில் இருக்குது, இது ரெண்டு தான் மெயின். நேம்லாம் கூட இதில் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ANTF நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஸ்டேஷன்ஸில் இருக்காங்க, அது ரெண்டு மெயின் உங்களுக்கு கொஷின் ஏரியாவில். ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ணாங்க, ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்கம்மா. அவங்க வந்தோடனே ஸ்கூல்ஸு, முக்கியமான ஸ்கூல்ஸு, கோவில், இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒயின் ஷாப் எல்லாத்தையுமே மூடிட்டாங்கம்மா. ஓகேங்களா, இதில் வேறு எதுவும் டேட்டா இல்லை. ஆக்சுவலாக இது வந்தது சைன் பண்ணாருங்கிறனால மதுபான கடைகள் மூடல் மட்டும் போட்டுங்க. எங்கே உள்ள மதுபான கடைகளை மூடினார்னா கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனு, ஒர்க் ஷாப்பு, பஸ் ஸ்டாண்டு, இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒயின் ஷாப்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது எழுதிட்டீங்களா? மொத்தம் எத்தனை மூடி இருப்பாங்கன்னா 717. 717 ஒன் ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்ததுமே 717. ஸோ அடுத்து தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டமா. தாய் மாமன் யார் சொல்றாங்க, CM சார் தான் சொல்றாங்களாம். ஓகேவா, என்ன சிரிக்கிறீங்க, உண்மையதான் சொல்றேன், அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது என்ன பண்றாங்கன்னா 1 கிராம் கோல்டு ரிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்களாமா ஃப்ரம் கவர்மெண்ட்ல இருந்து. ஓகேங்களா, ஆக்சுவலா இது எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா June 22, 2026மா. இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கணும். ஓகேங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கணும். எதுக்கு அப்புறம்னா June 22, 2026க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தா அந்த குழந்தைங்களுக்கு தாய்மாமன் தங்கம் மோதிரம் திட்டத்துக்கு கீழே 1 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீம் இது பண்ணியிருக்காங்க. பட் இது இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல. பட் இதை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம் அவங்க. ஓகேங்களா, எப்ப நடைமுறைக்கு கொண்டு வருவாங்கன்னா September 15, 2026. ஏன்னா அன்னைக்கு அண்ணா அவங்களோட பர்த்டே, முன்னாள் ஃபார்மர் அண்ணாதுரை அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஆனால் யாராவது இந்த June 22க்கு அப்புறம் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களோ அதில் இந்த ஸ்கீமுக்காக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அது எப்போ இம்ப்ளிமெண்ட்டுக்கு வருதுன்னா September 15 தான். அது என்ன டேட் ஸ்பெசிஃபிக்காக எதுக்காகனா அண்ணாதுரை அவர்களோட பிறந்த நாள் வரும். இந்த ஸ்கீம் கீழே 755.83 crores ஒதுக்கி இருக்காங்களாப்பா. 755.83 கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே ஒதுக்கி இருக்காங்க. எவ்வளவு வருதா, 450 கிலோ தங்கம் வருதாப்பா மொத்தமா. ஸோ இது கூட டெண்டர் மாதிரி ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மொத்த தங்கத்துக்கும். ஏன்னா இதெல்லாம் நகைக்கடையில் கொடுத்தானே செய்யணும் அவங்க. ஸோ 450 கிலோ தங்கம் மொத்தமாக வருது. மொத்த அமௌண்ட்டு 755.83 crore. ஓகேங்களா, ஸோ இதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போதும்பா. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஸோ அது எப்பயிலேருந்து பிறந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். June 22, 2026லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக பிறந்திருக்கணும். அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா September 15, 2026 அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்கன்னா 755.83 crore. மொத்த தங்கம் எவ்வளோ வருதுன்னா 450 கிலோ தங்கம் வருது அதுக்கு கீழே. ஓகேங்களா, எழுதிட்டீங்களாப்பா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அவ்வளோதான். இந்த 7 திட்டம் தான் அவர் வந்ததுமே சைன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பட்ஜெட்ல சொன்னது அவங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது எல்லாமே மரிய வில்சன் சார் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். வந்ததுமே ஃபர்ஸ்ட் என்னன்னா
அவரோட கொள்கையை சொல்லிடுவாரு. அந்த திருக்குறள் கோட்டை சொல்லிடுவாரு. ஃபர்ஸ்ட் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற குறளை சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவரோட கொள்கையே என்னன்னா சமத்துவம் தான். ஓகேங்களா? அதுக்காக பிறப்பால யாரும் வேறுபடுறது இல்லை, அவங்க செய்யும் செயலை பொறுத்து வேலையை பொறுத்து தான் அவங்களோட சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத அதை கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே அவர் வந்ததுமே நாங்க இந்த 3 மாசம் தான் எலெக்ஷன் வந்திருக்கோம், வந்து இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? புரியுதா? கிளியரா இது வரைக்கும்? ஸோ அடுத்து விஷன் டாக்குமெண்ட்னு சொல்லி அவர் ஒன்று ரிலீஸ் பண்றாரு, என்னென்ன நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷன் டாக்குமெண்ட்ல ஒரு 3 வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அறம் பொருள் இன்பம். இது எங்க பார்த்திருக்கீங்க? அறம் பொருள் இன்பம்ங்கிறது திருக்குறளோட அதிகாரம். ஓகேங்களா? இந்த 3 அதிகாரத்தையும் இங்க கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்கம்மா. அறம் பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் சொல்லியிருப்பாங்க. 10 பில்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து முக்கியமா அமௌண்ட் வந்து ஹையா ஒதுக்கி இருக்காங்கப்பா. அததான் அவங்க 10 பில்லர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா அறம் பொருள் இன்பம்ங்கிறத கோட் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த துறை அறம் பொருள் இன்பம் ரிலேட்டடா வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒதுக்கியிருப்பாங்களாம். அறம் பொருள் இன்பத்துக்கு ஏற்பதான் நாங்க எங்களோட கட்சி நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் 10 பில்லர்ஸ் சொல்லி அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதை எப்படி சொல்றாருன்னா வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் சொல்றாரு. வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்த்துருவோமா? 10 பில்லர். வேற என்ன ஜெனரலா சொல்லியிருக்காங்கன்னா அது ஒன்று சொல்லியிருப்பாங்க. நாங்க இந்த இது எல்லாத்தையும் எப்பக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கீழே நிறைய ஸ்கீம் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த ஸ்கீம் எல்லாம் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அவங்க அரசு வந்ததுக்கு 1 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர்க்குள்ள நாங்க இது எல்லாத்தையும் நாங்க செயல்படுத்திடுவோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஒரு இம்ப்ளிமெண்ட்டையும் 1 இயர் 3 இயர் மேக்சிமம் எவ்வளவு இயரா 5 இயர்க்குள்ள அவங்க சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிடுவோங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. சும்மா திட்டங்களை சொல்லாம அதுக்கான காலக்கெடுவும் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கனால கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். அதனால நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காலத்துல அதை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஆன்லைன்ல புரியுதுலம்மா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா வறுமையேற்ற மாநிலமா தமிழ்நாடு ஃபுல்லாவே மாத்திருவோங்கிற மாதிரி அதையும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாருப்பா. ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து நம்ம தமிழ்நாடு சர்வே எடுத்திருந்தோம் இல்லையா? எக்கனாமிக் சர்வேல இது ஒண்ணு மட்டும் இங்க சேஞ்ச் ஆயிருக்குமா? லாஸ்டா வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை வந்து 2031க்குள்ள ரீச் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை மாத்திக்கங்க. லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் நம்ம. அதை மாத்திக்கங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5 ட்ரில்லியன் எக்கனாமிக் டார்கெட் எவ்வளவு வருஷத்துலயா? 2036க்குள்ளப்பா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் எத்தனை இயர் அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை கேட்கலாம் நிறையா, ஏன்னா அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? 1.5 ட்ரில்லியன் எக்கனாமிக் டார்கெட்ல எத்தனை இயர்? எந்த இயர்லன்னா 2036ல. ஆமா. ஏன்னா லாஸ்டா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் சொல்லியிருப்பாங்க, 2031 சொல்லியிருப்பாங்க. இதை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே வெள்ளை அறிக்கையை வேற விட்டுட்டு 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஓகேமா. ஸோ அவங்க ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னாங்க இல்லையா? 10 பில்லர்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதுல என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? போலாம்லமா? நெக்ஸ்ட். ஸோ இந்த வெற்றி தமிழகத்தோட விஷன் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகேவா? அதே மாதிரி நிர்வாகத்தை மேம்படுத்துதல், அனைவருக்கும் வீடு குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், இந்த மாதிரி முக்கியமான உமன் எம்பவர்மெண்ட், கவர்னன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஹவுசிங் ஃபார் ஆல், ப்ரொவிஷன் ஆஃப் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்போல்டிங் சோசியல் ஜஸ்டிஸ், எக்ஸ்பேண்டிங் கிரீன் கவர், இது எல்லாத்துக்குமே தான் மொத்தமா இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அவ்வளோதான். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு மேஜராக இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உமன்ஸுக்கு இது இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட், கவர்னன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, ட்ரிங்கிங் வாட்டர், வேற என்ன இதில் பார்க்கலாம்? சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னா எஸ்சி எஸ்டிஸ் அந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் முக்கியமாக இந்த விஷயம், அதுதான் விஷன் சொல்கிறாங்க அவங்க. கீழே வரும் ஒன்று ஒன்றா தானே பார்க்க போகிறோம். அப்போ எழுதிக்கங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு போடுவோம்ல, அதை எழுதிக்க.
ஓகேவா? ஸோ அதுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, அடுத்து மாநில கடன் எவ்வளோ இருக்குது, நிதி நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதையும் அடுத்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல எப்படி வர்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்தது பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டேட் என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டாங்க அடுத்து. ஓகேவா? இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட்டோட டிபிட் அண்ட் பிசிக்கல் சிச்சுவேஷன் சொல்றாங்கப்பா. மாநில கடன் எவ்வளவா? சுமார் 10 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. 10.18 லட்சம் கோடி இருக்கு நம்மளுக்கு கடன். ஓகேங்களா? அது எழுதிக்கிங்க, மேபி கேட்கலாம். ஸ்டேட்டோட டிவிஷன் எவ்வளோன்னு கேட்கலாம்ப்பா. 10.18 லட்சம் கோடிப்பா. ஆமாம்மா. வருவாய் இழப்பு, ரெவன்யூ டெபிசிட் நம்மளோட. இது என்னன்னா ஜிஎஸ்டி பா, கிராஸ் ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டோடது. நம்ம ஸ்டேட்டோட கடன், இது நாட்டோட கடன் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டோட கடன் 10.18 லட்சம் கோடி இருக்கு. அது வந்ததுமே அவங்க எதுல சொல்லியிருக்காங்க, வெள்ளை அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அதை இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு கோடியில இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இவ்வளவு கோடியில இருக்கிறது போக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் போன வீக் பார்த்தோம் இல்லையா, ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட். இது எதுக்குப்பா, எதுக்கு பண்றோம்? ஆன்லைன் சொல்லுங்க, போன வாரம் தானே சொல்லி கொடுத்தேன். இது எப்படி பண்ணுவாங்க, எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். தெரியலையா? ஒன் ஃபினான்ஷியல் இயர்ல, ஓகேவா? ஆமா, ஒன் ஃபினான்ஷியல் இயர்ல தமிழ்நாட்டின் எல்லைக்குட்பட்ட பவுண்டரிஸ், ஓகேவா, ஜியோகிராபிக்கல் பவுண்டரி, நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்கு உள்ள குட்ஸ் அண்ட் சர்வீஸோட மொத்த வேல்யூ தான் என்னது, கணக்கீடு தான் ஜிஎஸ், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல நம்ம என்னதான் சில விஷயங்கள்ல மேல இருந்தாலும் எது இதுல ரொம்ப கம்மியா இருக்குமா, சொந்த வரி வருவாயின் விகிதம். இங்கிலீஷ்ல சொல்றேன். Fiscal indicators பா, சில fiscal indicatorsல own tax, revenue to GSTB, revenue deficit, fiscal deficit, இது எல்லாத்துலயுமே என்னவா இருக்குமா, லோவா இருக்கனால தான் இவ்வளவு கடன் வந்திருக்கா. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, fiscal deficitனா என்ன, அது எவ்வளவு அமௌண்ட்ல நம்ம இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்க. இது ஆக்சுவலா இது வந்து அவங்க ஜென்ரலா கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது மொத்த கடன் 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெவன்யூ இதுல நம்ம கம்மியா இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணும், எக்கனாமிக்ஸ் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸ்ல நீங்க பிசிக்கல் டெபிசிட் எல்லாமே படிக்கிறீங்க. அப்ப அது எவ்வளவு லெவல்ல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஓகேவா? அங்க கொடுக்கல, நீங்க எழுதிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க, ரெவன்யூ டெபிசிட்னா எப்படி அதை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன? ஓகே, எங்கன்னு வருது சொல்லுங்க, என்ன கொஸ்டின் கேக்குறீங்க, நான் கேட்டேன் சொல்லுங்க. டாக்ஸ். ஓகே, அப்ப ரெவன்யூனா என்ன? அவ்வளவுதானா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, சரி, கிளியரா ஒரு ஃபார்முலா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா, எக்ஸாம்ஸ்ல எடுத்துட்டாங்களா இல்லையா இந்த கிளாஸஸ்லாம்? அவ்வளவுதான். ஓகே, சொல்லுங்க, என்ன இன்னும் கரெக்டா ஃபார்முலா சொல்லணும். செலவு மைனஸ் வரவு கரெக்ட் தான், அதை எதோட கால்குலேட் பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஓகே, ஆமா, அதான் கரெக்ட். ரெவன்யூ டெபிசிட்னா என்னன்னா, அரசின் மொத்த வரவுல இருந்து செலவை கழிக்கணும், அவ்வளவுதான். மொத்த வரவுல இருந்து இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அவ்வளவுதான். இது டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் உள்ள, அரசின் மொத்த வரவு செலவுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான்பா. ஓகேவா? இன்னும் அவுட்டு ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் ரெவன்யூ டிவிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா?
மாற்றி எழுதிட்டேனா? ஓ அப்படியே எழுதிட்டேனா? சரி ஓகே, மாற்றி எழுதிட்டேங்க. எது ரெண்டோட டிஃபரன்ஸ் தானே பார்க்க போறீங்க. இங்கிட்ட எழுதுனானே இங்கிட்ட எழுதுனானு. அரசின் மொத்த வரவு எவ்வளவு வந்திருக்கு, அதுல என்ன செலவை கழிப்போம் நம்ம. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம கழிப்போம். செலவுல இருந்து வரவை கழிக்க மாட்டோம் இல்லையா? வரவுங்கிறது எவ்வளவு இருக்கு, அது போக செலவு எவ்வளவு இருக்குன்னு கழிச்சிருவோம். அதுல நம்மளுக்கு செலவு அதிகமாயிருச்சு, வரவு நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னா நம்ம கடன் வாங்கி அதை மேனேஜ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அந்த கடன் தான் இந்த 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து இப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, வரவை விட செலவு அதிகமா இருக்கு. ஏன்னா வர எல்லாம் ஸ்கீம் இப்ப 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறோம். அப்ப நம்மளுக்கு வரவு கம்மியாயுது, செலவு அதிகமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு அதனால வரவை கணக்குல வச்சுக்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளுக்கு கடன் எவ்வளவு இருக்கு, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவு தான் அதிகமா இருக்கு. அந்த செலவை மேனேஜ் பண்றதுக்காக வெளியில இருந்து நம்ம கடன் வாங்கி அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுதான் பேசிக்கா கான்செப்ட். ஸோ இந்த பிஸ்கல் டிஃபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,819 கோடிப்பா. 1,21,819 கோடிப்பா. பிசிக்கல் டெபிசிட்டோட வேல்யூ வந்து எழுதிக்கங்க. ஆமா, சாரி, ரெவன்யூ டெபிசிட் சொன்னேனா? பிசிக்கல் டெபிசிட்டோட வேல்யூமா? இது பிசிக்கல் டெபிசிட்டோட வேல்யூ தான். ஓகேவா? ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோனா 55,775மா. 55,775 crore ரெவன்யூ ஓடுது. ஓகேவா? ஸோ மொத்த கடன் அவ்வளோ இருக்கு. அதில் ரெவன்யூ டெபிசிட்டும் பிசிக்கல் டெபிசிட்டும் கம்மியாக இருக்கு. ஓகேவா? அது ரெண்டுமே தமிழ்நாட்டில் வருவாய் கம்மியாக இருக்கனால கடன் அதிகமாக இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ லட்சம் நம்மளுக்கு இதாக இருக்குங்கிற வேல்யூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இதில். ஓகேவா? ஆக்சுவலாக ரெண்டுக்கு ஒரு காமன் டிஃபரன்ஸ் என்னன்னா, பிஸ்கல்னா வந்து அரசின் மொத்த வரவு செலவு பார்க்குறோம் இல்லையா? ரெவன்யூனா அரசின் அன்றாட வரவு செலவு பார்ப்போம்பா, டெய்லி. ஓகேவா? ரெவன்யூங்கிறது டெய்லி பேஸ்ல பார்க்கறது. இது மொத்த செலவு வரவு செலவு பார்க்கறது பிஸ்கல்னா. ஓகேவா? ரெவன்யூங்கிறது டெய்லி பேஸ்ல பார்ப்பாங்க. ஒரு நபரின் வருமானம் ஒரு நாள் வருமானம் சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அந்த கால்குலேஷன் வச்சு தான் அது பண்ணுவாங்க. ஆமா, மாசத்துக்கு இல்ல, அரசின் மொத்த வரவு செலவு எவ்வளவுன்னு பாக்குறது இயர்லி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெவன்யூ வந்து டெய்லி பேஸ்ல பண்ணுவாங்க. எல்லாமே மொத்தமா தான் கால்குலேட் பண்றது பண்ணுவாங்க. ஆனா எதை எடுத்து பண்ணுவாங்கங்கிறதே முக்கியம் உங்களுக்கு. ரெவன்யூங்கிறது அன்றாட வருமானத்தை வச்சு அன்றாட எவ்வளவு வரவு வந்திருக்கு, எவ்வளவு செலவு வந்திருக்குங்கிறத வச்சு அதை வச்சு கணக்கு பண்றது. இது அரசோட மொத்த வரவு செலவு வச்சு கணக்கு பண்றது. அவ்வளவுதான் ரெண்டோட டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நிறைய இருக்கு நம்மளுக்கு. புரியுதாம்மா? ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேம்மா. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்கம்மா, நான் சொன்னதை. ஓகேம்மா. ஸோ இதை பார்த்தாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? மொத்த வரி வருவாயில என்ன ஆகுதான், இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கே காசு பத்த மாட்டேங்குங்கிறத சொல்லியிருக்காங்கப்பா. அது நம்மளுக்கே தெரியுமே. சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்னன்ஸ் அண்ட் என்டர் ரிஃபார்ம்ஸ். ஒரு சில ரிஃபார்ம்ஸ் பண்றது மூலமா வருவாயை அதிகரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஒரு 2 விஷயத்து மூலமா நம்ம இன்கம் அதிகரிக்க முடியும். அப்ப வரக்கூடிய ஃபியூச்சர்ல வந்து இந்த கடன்களை நம்ம அடைக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னென்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க ரிஃபார்ம் என்ன பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா, இந்த பொதுவா காமன் டெண்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க இல்லையா? ஓகேவா? அந்த டெண்டரை வந்து எப்படின்னா, ஒரு டெண்டர் எடுக்கணும்னா நீங்க இந்த சர்டிபிகேட் சப்மிட் பண்ணாதான் டெண்டர் எடுக்க முடியுங்கிற ரூல்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அந்த ரூல்ஸை கொஞ்சம் தளர்த்தலாம். நீங்க வந்து ஒரு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா நீங்க சில காமன் டெண்டர்ஸ்லாம் எல்லாருமே பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு துறையில ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ரோடு போடுறாங்க, ரோடு கான்ட்ராக்டுக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க அப்படின்னா நீங்க ரோடு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் அந்த டெண்டர் எடுக்கணும்னு இல்ல, என்ன டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க அந்த டெண்டர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க மாத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாத்துறனால இவங்களுக்கு எவ்வளவு வருவாய் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா சொல்லியிருப்பாங்களே 15,000 கோடி சொல்லியிருக்காங்கப்பா. 15,000 கோடி அண்ட் இது வந்து வேற இது மூணு வந்து மேஜரா டிரெக்ட் பண்றது மூலமா வருவாய் அதிகரிக்கும் மட்டும் சொல்லியிருக்காங்க. டெண்டர்ல வந்து மேஜரா அவங்க மாத்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் பண்ணணும் கிடையாது, எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் இருக்கலாம், அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி வேணும் உங்களுக்கு, அதை ஒண்ணு மாத்திருப்பாங்க காமன் டெண்டர்ஸ்ல. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா, பிளானிங் பெர்மிஷன் வாங்குறோம் இல்லையா, பில்டிங் கட்டுறதுக்கு பெர்மிஷன் வந்து சிஎம்டிஏ ரிப்போர்ட்னு ஒன்று வாங்குவோம். ஓகேங்களா. சிஎம்டிஏ ரிப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் சென்னை பொறுத்த வரைக்கும் அபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் பில்டிங் நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அது நம்ம கவர்மெண்ட்லேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது இல்லை, இது இந்த ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் இந்த சிஎம்டிஏ இது இருக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்ககிட்டே நீங்கள் வாங்கிக்கலான்னு மாற்றி கொடுத்துருக்காங்கப்பா. இப்படி மாத்திர மூலம் என்ன ஆகுமா, நீங்க கவர்மெண்ட்டுக்கு வரும்போது இடையில தேவையில்லாம நிறைய மணி லாஸ் ஆகும், கரப்ஷன் அந்த மாதிரி இருக்கும், லேட் ஆகும், நிறைய வருவாய் கம்மி ஆகுதுங்கிறனால இதை அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா பார்ட்டிஷியலா பிரைவேட் அது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு டெண்டர்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சிஎம்டிஏக்கே மாத்திருப்பாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்த வந்து மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். இதை கவர்மெண்ட்ல இருந்ததை பிரைவேட்டுக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த மூணு விஷயம் பண்ணி இதனால வருவாய் அதிகரிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் மேல எக்ஸ்ட்ரா வந்து மதுபான உற்பத்தியாளர்களுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க லிக்வருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு நீங்க லிக்வர் இது பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் நீங்க கவர்மெண்ட்டுக்கு செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்கப்பா. ஒரு ஷாப்புக்கு இவ்வளோ லிக்வர்ஸ் தான் நீங்கள் வச்சிருக்கணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி சில லிக்வர் கம்பெனிஸ்க்கு வந்து ரூல் போட்டிருக்காங்க. அது மூலமாக 1000 கோடி வருவாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனுவல் ரெவன்யூ. ஓகேவா. அது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி என்னன்னா ஃபேஸ்லெஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ்லெஸ் ஜிஎஸ்டினா என்னன்னா, ஜிஎஸ்டினா தெரியும் இல்லையா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த ஃபேஸ்லெஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு என்ன சொல்றோம்னா, நீங்க டைரக்டா போய் ஜிஎஸ்டி மட்டும் கிடையாது, ஒரு பொருள் நிறைய விஷயங்களுக்கு கவர்மெண்ட் இதுக்கு உங்களுக்கு ரிலேட் பண்ணும்போது டைரக்டா போய் யாரையுமே நீங்க மீட் பண்ண வேணாம். ஃபேஸ்லெஸ்னா டிஜிட்டல் முறைமா, அவ்வளவுதான். ஓகேவா. ஃபேஸ்லெஸ்ங்கிறது டைரக்டா நீங்க போக வேணாம், எல்லாமே ஆன்லைன்லயோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கரப்ஷன் இங்க கம்மியாகும். கரெக்டுங்களா. கரப்ஷன் கம்மியாகும் போது என்ன ஆகும், இப்ப ஜிஎஸ்டிக்கு வந்து நீங்க சிஏட்ட போறீங்கன்னா சிஏட்ட போவீங்க, அவருக்கு ஒரு காசு கட்டணும். கரெக்டுங்களா. சிஏன்னு ஒரு சார்ஜ் வாங்குவாரு, அவருக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் நீங்க செட் ஆஃப் அமௌண்ட் நீங்க கட்டணும். அடுத்து நீங்க ஜிஎஸ்டின்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க. அப்ப நம்ம டைரக்டா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஆன்லைன்லேயே பே பண்ணும்போது இன்டர்மீடியேட்டர் யாருமே தேவைப்பட மாட்டாங்க, அந்த அமௌண்ட் கம்மியாகும். அப்ப அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். இதே மாதிரி ஃபேஸ்லெஸ் ஜிஎஸ்டிங்கிற ஒரு இதை இங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமா நம்மளுக்கு வந்து எவ்வளவு 15,000 கோடி வருவாய் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபேஸ்லெஸ் ஜிஎஸ்டி வந்து கேரளாவில் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கம்மா. ஓகேவா. இந்த ஃபேஸ்லெஸ்ங்கிற மெத்தடே வந்து கேரளாவில் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ராஜஸ்தான்ல இருக்குப்பா. அது ரெண்டுக்கும் அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சொல்லியிருக்காங்க, இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க நம்ம பட்ஜெட்ல. ஓகேங்களா. இந்த ஃபேஸ்லெஸ்ங்கிற வேர்டே வந்து ஃபர்ஸ்ட் எங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரளா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல, பட் பட்ஜெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஆன்லைன்ல எழுதிக்கங்கம்மா இதை. ஸோ ஃபேஸ்லெஸ்ங்கிற மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் கேரளாவில் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் வந்து ராஜஸ்தான்ல, அதை தொடர்ந்து ராஜஸ்தான்லயே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போலாமா. ஸோ இது மூலமா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்களா, 15,000 கோடி வருஷத்துக்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்களாம். ஓகேவா. ஸோ நான் எல்லாம் ஃபுல் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுறேன், கிளாஸ் முடிச்சுட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நிறைய இந்த வருவாயை மாற்றுறதுக்கு இன்கம்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு லிக்வர்லேருந்து வரும், அதே மாதிரி ஜிஎஸ்டி சைட்லேருந்து வரும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இல்லையா. அது எல்லாம் நம்மளுக்கு வருதா வரலையான்னு கண்காணிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்களா,
ஒரு குழு, ஒரு ஆக்மெண்டேஷன் கமிட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்களாம். அதோட ஹெட் யாருன்னா ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டின்னு சொல்லி வருவாய் மேம்பாட்டு குழு ஒன்று போட்டிருக்காங்கம்மா. இது ஹையர் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குமா கொஸ்டின்ல கேட்க, எழுதிக்கங்க. ஓகேங்களா? இருந்துச்சா? ஓகே. ஆக்சுவலா திரு மாண்டேக் சிங் அலுவாலியா அவர் தான் இதோட ஹெட்டா சேர்மனா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவர் யாருன்னா இவர் பர்ன் வந்து பாகிஸ்தான், பட் இவர் ஒரு இந்தியன் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? திரு மாண்டேக் சிங் அலுவாலியா வந்து இந்தியன் எக்கனாமிஸ்ட். அண்ட் இவரை பத்தி என்ன உங்களுக்கு பேசிக்கா தெரியணும் அப்படின்னா இவர் வந்து பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மனா இருந்திருக்காரு. ஓகேவா? எந்த பீரியட்ல இருந்தாரு அப்படின்னா 2004ல இருந்து 2014 வரைக்கும் இருந்திருப்பாரு. 2 நினைக்கிறேன். அவர் பாகிஸ்தான்ல பிறந்திருப்பாருமா, ஆனா ஒரு இந்தியன் எக்கனாமிஸ்ட் அவர். ஓகேவா? 2002ல இருந்து 2014 வரைக்கும் 3 பிளானிங் இயர்ஸ்ல வந்து இவர் ஒர்க் பண்ணிருப்பாருப்பா பிளானிங் கமிஷன்ல. 3 பிளானிங். அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் என்ன வந்துருச்சு? நிதி ஆயோக் வந்துருச்சு இல்லையா? அண்ட் இவர் தான் லாஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனோட லாஸ்ட் வைஸ் சேர்மனா இருந்தது இவர் தான். இவருக்கு அப்புறமே என்னவா மாத்திட்டோம்? பிளானிங் கமிஷனை எடுத்துட்டு நிதி ஆயோக்கா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது மூணு திட்ட இதுல வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது முக்கியமானது. வைஸ் சேர்மனா இருந்திருக்காரு. 2002 to 7, அதுக்கப்புறம் 7 to 12, 12 to 17 இந்த 3 பீரியட்ல இருந்திருப்பாரு நினைக்கிறேன். 2004, 3 இந்த 3 பீரியட்ல அவர் பிளானிங் கமிஷன்ல இருந்திருப்பாரு. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், இவர் லாஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். அது மெயினான விஷயம். ஓகேங்களா? இது இவ்வளவு விஷயங்கள் போதும் அவரை பத்தி. ஸோ இவர் தலைமையில எத்தனை பேர் அந்த குழுவில் இருக்காங்கன்னா 5 பேர் இருக்காங்கப்பா. இவர் ஹெட்டா இருக்காரு. இவருக்கு கீழே 5 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய குழு வந்து எதுக்கு நியமிச்சிருக்காங்களா? இவங்க சொல்லியிருக்க பட்ஜெட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அதோட வரவு செலவு கணக்கெல்லாம் எப்படி கரெக்டா இருக்கா, வேற ஏதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இது பண்ணணும்னு எல்லாத்தையும் ஓவரால் பண்றதுக்கு இவர் வந்து நியமிச்சிருக்காரு. இவர் 2011ல ஒரு பாரத் ரத்னாவா தெரியல கரெக்டா அவார்டு ஒன்று வாங்கியிருக்காரு. ஆக்சுவலா நீங்க 2011 எழுதிக்கங்க, அவார்டு என்னன்னு செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இவரான அவார்டு ஒன்று வாங்கியிருக்காரு. மாண்டேக் சிங் அலுவாலியா வந்து ஹையஸ்ட் செகண்ட் சிவிலியன் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆனா பாரத் விபூஷன் ஏதோ ஒன்று வாங்கியிருக்காரு. இவர் என்னன்னு கரெக்டாக தெரியல. சிவிலியன் அவார்டு, ஆனால் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு ஒன்று வாங்கியிருக்காரு. 2011ல வாங்கினாரு. என்ன அவார்டுன்னு மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான்ப்பா. ஒரு மேம்பாட்டு குழு நியமிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. யார் தலைவர், அவரை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே 5 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ டீட்டெயில்ஸ் போதுமா இதுக்கு? ஸோ இவர் ஃபார்மர் டெபியூட்டி சேர்மன் யூனியன் பிளானிங் கமிஷன். அது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ வந்துட்டாங்கப்பா. அடுத்த ஸ்கீம்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க. இப்போ என்னென்னதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம், என்னென்ன ஸ்கீம் போட்டிருக்காங்கிறத சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் சூப்பர் கிளீன் சூப்பர். நான் சொல்கிற ஸ்கீம் நேம் எல்லாம் எழுதிக்கங்க. ஓகேவா? அமௌண்ட் வந்து காமனாக கீழே கடைசியாக கொடுத்துருப்பேன், அதை படிச்சுக்கலாம். ஸோ அமௌண்ட் நீடு கிடையாது. ஸோ நான் என்ன ஸ்கீம் சொல்கிறேன், அந்த ஸ்கீமை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் அதை நோட் பண்ணிக்கோங்க, போதும் உங்களுக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் நேம் எழுதிக்கங்கப்பா. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் ஸ்கூல் எஜுகேஷனுக்காக இந்த ஸ்கீம். ஆக்சுவலாக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் ஸ்கீம் கொடுத்துருவாங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அது ஸ்கூல் எஜுகேஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்கீம். ஸ்கீம் நேம் எழுதிக்கங்க. அதுக்கு கீழே எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன். இந்த ஸ்கீமுக்காக இவர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி திருக்குறளை சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருப்பா இதுக்கும். ஏன்னா கல்விங்கிறது என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. என்ன கல்வி, என்ன திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு ஆடல்ல மற்றையவை அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்வியை தவிர வேற எதுவும் சிறந்தது இல்லையா, அவ்வளவுதான். அதை சொல்லி, ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷனை பத்தி பேசுறாங்க இல்லையா, அதனால அந்த திருக்குறளை கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் ஸ்கீமோட நேம். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் எதுக்குன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே 24x7 வந்து ஃபுல்லா கிளீனா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். அவ்வளவுதான்.
பாத்ரூம்லேருந்து. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லனா இப்போ கவர்மெண்ட் கேம்பஸ்னாலே அது க்ளீன் இல்லாமல் இருக்குங்கிற ஒரு தாட் எல்லாருக்கும் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஆனால் எத்தனை பேர் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க? அதனால அதை மாற்றணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் என்னன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு தான். ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூலில் 24/7 வந்து அதுக்கு ஆள் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? ஆமா, அது இப்போ வரைக்கும் தான் நியூஸ்லலாம் வருது. ஓகேவா? இதுல வந்து முதற்கட்டமா 10,000 பள்ளிகளில் செயல்படுத்த உள்ள இந்த திட்டம் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ்ல எவ்வளவு ஸ்கூலா? 10,000 ஸ்கூல்ஸுக்கு பண்ண போறாங்க. ஓகேவா? $139 crores பா. இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 139 crore ஒதுக்கியிருக்காங்க. அலோகேட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 139 crore. இது என்ன ஸ்கீமு, இது எதுக்காக பண்றோம், எவ்வளோ அமௌண்ட், அது 3 மட்டும் போதும். ஓகேங்களா? ஆன்லைன்ல எழுதிட்டீங்களாமா? ஸ்கீம் நேம் எழுதிக்கங்க, எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம், என்ன பண்றாங்க அந்த ஸ்கீம்ல, அது யாருக்கு, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பண்றாங்க, ஸ்கூலை கிளீன் பண்றதுக்கு பண்றாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி தண்ணி குடிநீர் ஸ்கூலுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணுறது, ட்ரிங்கிங் வாட்டர் வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க அதில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம்னா, ஒரு பள்ளி நிறைவு திட்டமா, ஒன் ஸ்கூல் கம்ப்ளீஷன் ஸ்கீம். ஸோ இந்த நேம் எழுதிக்கங்க. இந்த நேம் கீழே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னா, ஏஏ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரிப்பா, எல்லாமே நவீனமயமாக்குறதுக்கு வந்து பண்ண போறாங்க இவங்க. ஓகேவா? இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இது கீழே என்னென்ன ஸ்கூல், 2514 தொடக்க பள்ளிகள்ப்பா. இதை எழுதிக்கங்க. பிரைமரி ஸ்கூல் எவ்வளவு ஸ்கூல்ஸ் பண்றாங்கன்னா, 2514 பிரைமரி ஸ்கூல், 365 மிடில் ஸ்கூல், 855 ஹையர் செகண்டரி ஸ்கூல்ப்பா. மொத்தம் வந்து இதுக்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து 2132 கோடி அப்படின்னு ஏற்கனவே ஒதுக்கியிருப்பாங்க. அதை ரீகோட் பண்ணி 300 crores மாத்திருக்காங்க இவங்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து 2132 crores. ஓகே, இன்ட்ரீம் பட்ஜெட்ல போட்டிருப்பாங்க. அதை இது பண்ணி அந்த அமௌண்ட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதுல இனிஷியலா 300 கோடி ரூபாயில வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இனிஷியலா இத்தனை ஸ்கூலுக்கு. ஓகேங்களா? 300 கோடி ரூபாயில வந்து இத்தனை ஸ்கூலுக்கு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் எவ்வளோ, பிரைமரி ஸ்கூல் எவ்வளோ வருது, மிடில் ஸ்கூல் எவ்வளவு, ஹை ஸ்கூல் எவ்வளவுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளில் பண்ண முடியுமா? ஒரு வருஷத்தில் பண்ண முடியாது, மேக்ஸிமம் பல வருஷங்கள் ஆகும். அதுக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 2132 crores இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷமே பண்ணி ஆகணுங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை தான் 300 crores. அந்த 300 crores என்னன்னா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணிடுவாங்க ஸ்கூல்ஸ்க்காக. ஓகேவா? ஆனால் அதுக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் 2332 கோடி. இது வந்து மேக்ஸிமம் அந்த அவங்க சொன்ன 3 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள முடிக்க ஆகக்கூடிய தொகை. பட் இந்த வருஷமே பண்ணக்கூடிய தொகை வந்து 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கான தொகையா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஸ்பெஷல் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ்பா. ரெசிடென்சியல்னா என்ன, அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிறது, வீட்டுக்கே போக மாட்டாங்க அவங்க எல்லாருமே, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மாதிரி தான். ஓகேங்களா? அது தெரியல உங்களுக்கு, ரெசிடென்சியல் தான். ஸோ அந்த ஸ்கூல்ஸ்லாம் அதை என்ன பண்ண போறாங்கன்னா, செலவு பண்ணி நவீன உறைவிட பள்ளிகளாக மாற்ற போறாங்களாம். ஸோ ஸ்கூல் நேம் எழுதிக்கங்க. அது எதுக்கு, சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியில் இருந்து வரக்கூடிய, சமூக பொருளாதார ரீதினா அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே வந்து அவங்க இந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு பிரிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நான் கிரீமி லேயர்ல வருவாங்க பாருங்க, பின்தங்கி, அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் இங்கே தங்கி சாப்பாடும் கொடுத்து நல்லா படிக்க கல்வி அவங்களால வசதி இருக்காது, படிக்க முடியாமல் ஸ்டாப் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது யாருக்குன்னா, எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜஸ் பேக்ரவுண்ட்ஸ்லாம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, எக்கனாமிக்கலாக பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த ஸ்கீம். என்ன ஸ்கீம்னா, பெருந்தலைவர் காமராஜர் ஸ்பெஷல் ரெசிடென்சியல் ஸ்கூல். ஓகேவா? இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 125 crore ப்ரொவைடட் திஸ் ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேட். ஓகேவா? இது வந்து எந்த ஸ்டாண்டர்டுக்குன்னா 9th to 12th. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது முக்கியம்.
இது வந்து இந்த ஸ்கூலில் எந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னா 9th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஃபுட்டு, லாட்ஜிங்கு, டெக்ஸ்ட் புக்கு, யூனிஃபார்ம் எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். ஓகேவா? இதுக்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோனா 125 crore. ஓகேங்களா? அதுக்குள்ளேயுமா கொஞ்ச நேரம் எடுத்துட்டு விடலாம், வேணாம் 6க்கு அப்புறம் விடலாம். கொஞ்சம் முடிச்சிடலாம். ஓகேவா? நிறைய இருக்கு. இப்போ எத்தனை பேஜ் வரும்? 11 தான் வரும். 57 பேஜஸ் இருக்கு. 6 வரைக்கும் எடுத்துட்டு விடுவோம் பிரேக். ஓகேங்களா? வேணுமா? இல்லை வேணுமா பிரேக்? கண்டிப்பா. ஓகேவா? அடுத்து வந்து எழுதிக்கங்க, ஸ்கூல் கரிக்குலம் ரீஸ்ட்ரக்சரிங் போட்டிருக்காங்கம்மா. இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு SCRT இருக்குல்ல, இதை மாற்றினாங்கன்னா என்ன ஆகும்? இந்த வருஷமே படித்து பாஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா மறுபடியும் நோட்ஸ் எல்லாம் மாற்றி விட்டுருவாங்க, மறுபடியும் படிக்கணும். அதனால் ஆன்லைன்லேயே கேட்டுக்கோங்க, எல்லாரும் இந்த வருஷமே பாஸ் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் புக்கை ஃபுல்லாக மாற்றி விட்டுருவாங்க. அப்போ மறுபடியும் வேறு சிலபஸ் உட்காந்து படிக்கணும். ஆமாம், அது எல்லாமே வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி நிறையா உள்ள வந்து நிறைய கொண்டு வர போகிறாங்களாம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். ஆமாம், அது ஓல்டு இருக்கும், ஓல்டை மாற்ற முடியும். எல்லாத்தையும் எப்படி அவனுக்கு புதுசாக எடுக்க முடியும்? எழுதுறதுல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா 6th to 8th வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 9th 10th ஒன்று, 11th 12th வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆட் ஆன் பண்ணி அதை ஒரு சப்ஜெக்ட்ஸாக கொண்டு வருவாங்க. நம்ம எப்படி சயின்ஸு, மேக்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னா 25 கோடி. ஓகேவா? அது போடுங்க. ஸோ ஸ்கூல் கரிக்குலம் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு 25 crores. இது என்னன்னா புக்ஸு இப்போ இருக்க கரண்ட் புக்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஆன்டி ட்ரக் இனிஷியேட்டிவ் இன் ஸ்கூல்ஸ்பா. ஆக்சுவலாக இது வந்து சிஎம் சார் வந்ததுலேருந்து அவரோட பொன்மொழிகள் ஆயிடுச்சு. சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி சொல்லி அவரோட பொன்மொழிகள் ஆயிடுச்சு. என்று சொன்னவர் என்றென்றும் அதை சொல்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு சொன்னவர் யாருங்கிட்ட என்ன சொல்லுவீங்க? சிஎம் சார். ஆமாம், சிஎம் சார் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அந்த ஒரு இதை கொண்டு வந்து மாரத்தான்ல வச்சார்ல, அதை கேட்கலாம். ஸோ ஆன்டி ட்ரக் இனிஷியேட்டிவ் இன் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காருப்பா. ஸ்கூல்ஸுக்காக என்னன்னா ட்ரக்ஸை விடணுங்கிறதுக்காக நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸு பக்கத்துலேயே நிறைய வந்து பிளே கிரவுண்ட்ஸு, இந்த மாதிரி பொழுதுபோக்கு விளையாட்டு அரங்கங்கள் இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது கேட்டால் நீங்கள் எழுத மாதிரி. ஓகேவா? இதுக்காக மாரத்தான் கண்டக்ட் பண்ணாங்கன்னு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அது என்ன டேட்டுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஓகேவா? ஏன்னா இந்த நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த மாரத்தான் கண்டக்ட் பண்ணுவார். அதுக்காக தான் ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விட ஸ்போர்ட்ஸை எடுன்னு சொல்லி தான் அந்த மாரத்தான் அவருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து ஒரு கோட் சொல்லியிருக்காருப்பா. அந்த கோட் எழுதிக்கங்க, மேபி கேட்கலாம். இளமையில் கல் என்ற ஔவையாரின் ஆத்திச்சூடிக்கேற்ப போதைப் பொருட்கள் மற்றும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு வந்து இந்த போதைப் பொருளை பத்தி விடணுங்கிறதுக்கு ஒரு கோட்டை சொல்லியிருக்காரு. இளமையில் கல். இளமையில் கல்னா என்னது? ஸ்கூல்லையே நீ படிக்கணுங்கிறதா. ஸ்கூல்ல போதைப் பொருள் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை வீணாயிருங்கிறதுக்காக அந்த போதைப் பொருள் தடுப்புக்கு சொன்ன கோட் என்னன்னு வேணா கேட்கலாம். இளமையில் கல், அது யார் சொன்னதுன்னா ஔவையாரின் ஆத்திச்சூடி. அதை வந்து எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்கன்னு வேணா டீகோட் பண்ணலாம். அப்ப எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா இந்த போதைப் பொருள் தடுப்புக்காக கல்வி ஸ்கூல்ஸ்ல அதை தடுக்கணுங்கிறதுக்காக இதை டீகோட் பண்ணி சொல்லியிருக்காரு. இளமையிலே கல். ஸ்கூல்ல படிக்கலாம் 5 வளையாது 50 வளையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஸ்கூல்லே நீ படிக்கலன்னா எப்படி படிப்ப? அதனால இளமையில் கல் போதைப் பொருள் தடுப்புக்காக இதை கோட் பண்ணியிருக்காரு. இந்த கோட்டை கொடுத்து எதுக்காக பண்ணாங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வேற என்ன? இதுக்காக ஸ்கூல்ஸ்லாம் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதோட உதவின்னு போட்டுங்கப்பா. இதோட ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னா 10581. இப்போ ஸ்கூல்ஸ்ல யாராவது ட்ரக் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை ஸ்கூல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இதோட காண்டாக்ட் நம்பர் 10581. இது நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. ஓகேவா? 10581. இதுக்கு வந்து 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கப்பா.
7 crore to implement this scheme. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சிங்கப்பெண்ணுக்கு என்ன காண்டாக்ட் நம்பர் சொன்னோம்? ஏன்னா இந்த காண்டாக்ட் நம்பர்லாம் 2-3 தான் கொடுத்துருக்காங்க, அதனால கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, அண்ட் இதுக்கு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா, போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு. இந்த ஆப் நேம் எழுதிக்கோங்க, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுங்கிற ஆப். எதுக்காகனா, இப்போ யாராவது ஸ்கூல்ல வந்து பையன் யூஸ் பண்றது பிடிக்கல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா அந்த பையன் என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. பட் இந்த ஆப் மூலமா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த ஆப் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யாரு பண்ணாங்க என்னன்னு ரொம்ப பிரைவசியா இருக்கும். அது டீச்சர்ஸும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த பிரைவசி மெயின்டெனன்ஸ்க்காக இந்த ஆப் ஒன்று லான்ச் பண்ணாங்க, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுங்கிற ஆப். ஓகேங்களா? ஆமாம்மா, அவர் மெயினாக ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு, பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுங்கிறது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுவும் தெரியும் நம்மளுக்கு, நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு மற்றும் மருத்துவ சேர்க்கை, ஆப்போசிஷன் டு நீட். ஓகேவா? நீட்டுக்காக அவர் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இல்லையா? அதில் மெயினாக என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா, ஸ்கூல் 12th எக்ஸாம் மார்க் அடிப்படையில் தான் மெடிசன் சீட்டு வந்து கொடுக்கணுங்கிறத மட்டும் சொல்லியிருப்பாரு. இது கீழே நீட்டுக்காக அகேன்ஸ்டாக அப்போஸ் பண்ணுறதுக்கு போக 12th மார்க்கை வச்சு தான் நீங்கள் சீட் கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் என்ன இருக்குது, நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஆனால் மெடிக்கல் சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த ரீசனுக்காக தான் மெயினாக நம்ம நீட் அப்போஸ் பண்ணுறதுக்கான ரீசனே தான். அத்தனை செலவும் நம்ம பண்ணுறோம், நம்ம தமிழ்நாடு பண்ணுது, ஆனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. அந்த ரீசன் தான் மெயினாக நம்ம அதை அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது காரணமே. ஓகேங்களா? ஸோ அடுத்து வெற்றி மடிக்கணினி திட்டம்ப்பா, இதை எழுதிக்கங்க, வெற்றி லேப்டாப் ஸ்கீம். இது யாருக்கு கொடுக்குறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கப்பா. அதை நோட் பண்ணி, யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஸ்கூலுக்கு கிடையாது, காலேஜுக்கு. ஆல்ரெடி லேப்டாப் யாருக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல்லையும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 12க்கோ எப்போ இல்லையா, ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது. ஓ, இப்போ ஸ்டாலின் வந்து காலேஜ் கொடுத்துருப்பாரா? நான் படிக்கும்போது ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க நினைக்கிறேன். ஓகே ஓகே, அவங்க அம்மா பீரியட்ல கொடுத்தாங்க, ஜெயலலிதா போட்டோ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆமா, அதுவும் அப்பவே கொடுத்தாங்க நினைக்கிறேன், கலைஞரோட சைக்கிள். ஆமா, அதுவும் நான் படிக்கும்போது தான் கொடுத்தாங்க. ஏன்னா எதுவுமே நான் வாங்கவே இல்லை, எனக்குலாம் கொடுக்கல. அப்போ அந்த கிரீமி ரொம்ப லோ பட்ஜெட்ல உள்ளவங்களுக்கு தான் கொடுத்தானுங்க. இல்லை, ஆக்சுவலாக நானும் கவர்மெண்ட் எய்டட்ல தான் படித்தேன், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். எங்கள் ஸ்கூலையும் கொடுத்தாங்க, எங்களுக்குலாம் கொடுக்கல. சைக்கிளும் வாங்கல, லேப்டாப்பும் வாங்கல நான். ஸோ இதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 2000 crores. ஓகேவா? இந்த வெற்றி மடிக்கணினி திட்டத்துக்கு லேப்டாப் ஸ்கீமுக்கு வந்து 2000 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றி கணினி மடித்திட்டத்துக்கு அமௌண்ட் எழுதிக்கங்கம்மா, 2000 கோடிமா. கல்லூரி மாணவர்களுக்குன்னு எழுதிக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு சுடர் ஸ்கீம் மற்றும் TNSHIC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னப்பா, இதில் ஆக்சுவலாக ஒரு கோட்டை சொல்லியிருக்காருப்பா, இவர் வேற சும்மா கோட்டை சொல்லி விட்டுறாரு. ஸோ இந்த கோட்டை கேட்கலாம், என்னென்ன கோட்டை எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு. இது யாரோட கோட்டை, நாலடி யாரோடது. இந்த ஸ்கீம் எழுதி அந்த கோட்டை எழுதிக்கங்க, என்னன்னு சொல்றேன்னா. சுடர்னா பூவா? ஓகே, அப்புறம் சுடர்னா ஒளி தான் வரும், ஒளிதான். ஸோ இது என்ன, தமிழ்நாடு சுடர் ஸ்கீம் சொல்றாங்கப்பா. இது எதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓகேவா,
ஆக்சுவலாக அந்த கோட்டை எழுதிட்டீங்களா? இது வந்து நாலடியார கோட்டை வந்து சொல்லிட்டு சொல்லுவார், கல்வி கரையில கற்பவர் நாள் சிலன்னு சொல்றாரு. ஓகேவா? போதிய வசதியற்ற வாழ்க்கை சூழலால் என்ன அர்த்தம், எந்த ஒரு மாணவரின் கற்றலும் தடைபடாதிருப்பதை நம்மளோட கடமைன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய ஊர்ல கிராமங்கள்லாம் இன்னும் லைட்டு கூட இல்லாம, வசதிகள் இல்லாம அவங்க ஸ்கூலுக்கே போகாமலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பஸ் வசதி இருக்காது, ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் வசதி இருக்காது. அவங்க கிராமமே ரொம்ப பின்தங்கிய கிராமமா இருக்கும், லைட் ஃபெசிலிட்டி இருக்காது, வீடு சரியான இருக்காது. அந்த மாதிரி சரியான வசதிகள் இல்லாதவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு தரணுங்கிறதுக்காக அடிப்படை வசதிகளை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் தமிழ்நாடு சுடர் ஸ்கீம் சொல்றோம். ஓகேங்களா? இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, மாநிலம் முழுவதுமே மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி, ஓகேவா, மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனம், இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா தமிழ்நாடு TNSHICன்னு சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன், அதுக்காக 10 கோடி. உங்களால பஸ் வசதி இல்லை, லைட் இல்லை, இந்த மாதிரி அடிப்படை வசதி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க நம்மளோட ஹாஸ்டல்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல வந்து நீங்க தங்கி படிச்சுக்கலாம். அந்த அடிப்படை வசதிகள் உங்களுக்கு சாப்பாடு, தங்குறது, எல்லா வசதியும் நாங்க செஞ்சு தருவோம்னு சொல்லி அந்த அடிப்படை வசதிகளுக்காக இதை போட்டிருக்காங்க. TNSHICனா என்னன்னு கேட்கலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன். அது எவ்வளவு அமௌண்ட்னா 10 crore அலோகேட் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? யாரோட அடிப்படை வசதி இல்லைன்னா எந்த ஒரு மாணவரோட கல்வியும் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக தான், அதான் ஒரு பேஸ் நோக்கமே. ஓகேங்களா? சுடர்னா அதோட பிரீஃப் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸ்டேட் வைட் அப்கிரேடேஷன் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரெசிடென்சஸ். தமிழ்நாடு T என்ன தெரியும் இல்லையா, தமிழ்நாடு. எஸ்க்கு என்ன, ஸ்டேட் வைட். U ஃபார் அப்கிரேடேஷன், D டெவலப்மெண்ட் அண்ட் A ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரெசிடென்சஸ். ஓகேங்களா? இதுல வந்து எவ்வளவு கட்டுற, இந்த ஒரு ஹாஸ்டல் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த ஹாஸ்டல்ல என்னென்ன மெயினா சொல்றாங்கன்னா, 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படுமா. மொத்தம் எத்தனை ஹாஸ்டல் கட்டப்படுமா? 200 ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல் இடத்துக்கு சேர்த்து 1 லட்சம் பெட் இருக்குமா. அப்போ 1 லட்சம் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. ஓகேவா? 1 லட்சம் பெட் இருக்கு. எவ்வளவு ஹாஸ்டல்? 200. ஓகேங்களா? மொத்தம் 200 ஹாஸ்டல், 1 லட்சம் பெட், நவீன படுக்கை வசதிகளாம். ஸோ எத்தனை ஹாஸ்டல்னு வேணா கேட்கலாம். 200 ஹாஸ்டல்ஸ். அதுல எவ்வளவு மாணவரோட வசதினா 1 லட்சம் மாணவர்கள் தங்கும் வசதியுடைய ஹாஸ்டல்ஸ் அதை சொல்லிக்கலாம். அதை நோட் பண்ணிக்கணும். இல்ல, இதுக்கு 10 கோடி தான். இனிஷியல் கேபிட்டல் 10 crores அதுக்கு. இப்ப இந்த வருஷமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது 10 கோடி. ஆக்சுவலா இதை வந்து கவர்மெண்ட் மட்டும் பண்ணலாமா? PPPன்னா தெரியுமா? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல தான் கட்டுறாங்க. DBFOTனா தெரியுமா? நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா என்ன சொல்லுவோம், அதை வந்து பப்ளிக் வந்து எல்லாமே கட்டி தந்துருவாங்க. அந்த கட்டி முடிச்சு ஒரு டெண்டர், லைக் டெண்டர் மாதிரி தான், இத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 வருஷம் அவங்க கட்டினதுக்குள்ள அமௌண்ட் எல்லாம் அவங்க வாங்கிக்கிடுவாங்க. ஓகேவா? பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. அதுதான் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் இதுன்னு சொல்லுவோம் நம்ம. ஆமா, அது மாதிரிதான். அதான் அதை கட்டினதுக்கான செலவு ஃபுல்லா இதுல தான் பண்ணுவாங்க, பிரைவேட்ல தான் பண்ணுவாங்க. ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் தான் கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. பட் அந்த அமௌண்ட் ஒரு செட் ஆஃப் இயர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இத்தனை வருஷத்து வரைக்கும் அவங்க எடுத்துக்கலாம். அந்த வர்ற இன்கம் வந்து பிரைவேட்ல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி ஓன் எல்லாமே கவர்மெண்டோட தான். அதை திருப்பி அதுக்கப்புறம் கொடுத்துடணும். ஓகேங்களா? அதான் அதுல வந்து DPFOTனா என்னன்னா, டிசைன் பண்றது யார் பண்ணுவாங்க? பிரைவேட் தான் பண்ணுவாங்க. அடுத்து பில்ட் பண்றது யார் பண்ணுவாங்க? பிரைவேட் தான் பண்ணுவாங்க. அடுத்து டிசைன் பண்றது, பில்ட் பண்றது, ஃபைனான்ஸ் பண்றது, ஆப்ரேட். தெரியுதுல்ல? DBFO. டிக்கு என்னது? டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? எல்லாமே யாரு? பப்ளிக் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? கடைசியா அதை என்ன பண்ணுவாங்க? பிரைவேட் தான் பண்ணுவாங்க. கடைசி எல்லாம் அந்த அவங்க போட்ட அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த செட் ஆஃப் இயருக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியான ஓன் பை கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அவங்க. ஓகேவா?
டிசைன் பண்ணுறது, அதை பில்ட் பண்ணுறது எல்லாமே. அதுக்காக அந்த பிபிபியில் எவ்வளோ மதிப்பீடு போட்டிருக்காங்கன்னா 3200 கோடியா இதுக்காக. ஓகேவா? இதுக்கு மொத்த செலவு 3200 கோடியில் நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குதுன்னா 20% மட்டும் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்களா. அந்த 20% எவ்வளோ வருதுன்னா 640 கோடி வருமா. அந்த 640 கோடியில் இனிஷியலாக 10 கோடி கொடுத்துட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியல் கேபிட்டல் 10 crore கொடுத்துட்டோங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3200 கோடியில் எவ்வளோ கொடுக்குறோம்? 640 தான் கவர்மெண்ட் கொடுக்குறோம். பேலன்ஸ் ஃபுல்லாக ப்ரைவேட்டில் தான் போடுறாங்க. ஓகேவாம்மா? கவர்மெண்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் கேட்கலாமா எக்ஸாம்ஸில்? 20%. ஓகேவா? அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிபிபியில் வந்து 3200 crore சொல்லிட்டோம். அதில் கவர்மெண்ட்டோட பார்ட் எவ்வளோங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அப்போ 20% எக்ஸாக்ட் அமௌண்ட் பார்த்தா 640 கோடி. அது இனிஷியல் கேபிட்டல் எவ்வளோ போட்டிருக்கோம்னா 10 crore போட்டிருக்கோம். 10 crore போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா இந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே ஏசி இருக்குமாம்மா. ஓகேவா? டிஜிட்டல் லேர்னிங் சென்டர், 24 hour செக்யூரிட்டி, ஹைஜீனிக் கிச்சன், ஆட்டோமேட்டட் அலோகேஷன் சிஸ்டம், இது எல்லாமே கம்ப்ளீட் செட்டப்பில் இருக்குமா இந்த இதில். ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகும்னா, தமிழ்நாடு சுடருங்கிறது ஒரு ஹாஸ்டல் மாதிரி தானே சொல்கிறோம். அப்போ இந்த ஹாஸ்டலில் வந்து சில பீப்புள் தான் இருக்கணும்னு இல்லை, எல்லாருமே இருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா மதம் இனத்தை தாண்டி ஒரு கூட்டமைப்பு உருவாகுங்கிறது இதோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, மதுரையில் சிறப்பு அரசு சட்ட கல்லூரிமா. மதுரையில் ஒரு சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி நிறுவ போறதா சொல்லியிருக்காங்க. எந்த இயர்னா 2027லேருந்து 28ல. அதில் ஒரு ஆனால் ஆல்ரெடி மதுரையில் சட்டக்கல்லூரி இருக்கா? இருக்கு ஒன்று. டாக்டர், ஆமாம், கோர்ட் பக்கத்தில் இருக்கும், அண்ணா நகரில் இருக்கும். அண்ணா நகரில் ஆல்ரெடி ஒன்று இருக்கு. ஓகேவா? அது எதனா அம்பேத்கர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட். ஓகேங்களா? அஃபிலியேட்டட் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடில் ஒரு லா காலேஜ் இருக்குது. எங்கே இருக்குன்னா அண்ணா நகரில் இருக்குது. ஓகேவா? இப்போ இவங்க தனியாக எதனா ஆரம்பிக்க போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் இயரில். இங்கே என்னென்னா அங்கன்னா அவ்வளோ அட்மிஷன்ஸ் ரொம்ப லோ இதில் தான் இருக்குது. அந்த காலேஜ் ஆல்ரெடி ரொம்ப டெவலப்டுலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இவங்களோட இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி காலேஜ் வந்து கட்ட போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில். ஓகேவா? சிறப்பு அரசு சட்டக்கல்லூரின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்கல்வித்துறைப்பா. டோட்டல் ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாக. சரியா? எஜுகேஷன்லேயே உயர்கல்வித்துறைக்கு மட்டும் 8399 கோடி ஒதுக்கியிருக்காங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 8393 crores, 8393 கோடி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா, ஹாஸ்டலு அது இது நிறையா கல்விக்காக நிறையா கொடுத்தாங்க. மொத்த அமௌண்ட் எவ்வளோனா 8393 கோடி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவினா என்ன, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இவி மெக்கானிக்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. ஓகேவா? ஆல்ரெடி மெக்கானிக் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு நார்மல் வெஹிக்கிள், பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் தான் தெரியும். அவங்களுக்கு என்னன்னா இந்த இவி வெஹிக்கிளுக்கான எப்படி அவங்களுக்கு பேசிக்காக எல்லா ட்ரைனிங்கையும் கொடுத்து இவி மெக்கானிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வரும் மூலமாக என்ன ஆகும், இவி வெஹிக்கிள்ஸ் இப்போ ஏன் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் ஏன் அதிகமாக வாங்கலாம், ஒன்று சார்ஜர், கரண்ட் பில்லு, இன்னொன்று என்னது ரிப்பேர் ஆகிட்டா எங்கே பார்க்குறது. ஏன்னா சில ஏரியாஸ் மட்டும்தான் இருக்குது, ஒரு லிமிட்டடான ஸ்பேசஸ் தான். இப்போ அதுக்கான பயிற்சி கொடுக்கும்போது நிறைய மெக்கானிக்ஸ் உருவாகுவாங்க. அப்போ அங்கங்கே அவங்கவுங்க என்ன பண்ணிடுவாங்க, மெக்கானிக் ஷாப் போட்டு இவி பைக்ஸ் ஆல்சோ ரிப்பேர்டு ஹியர்னு போட போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாகும். அப்போ பெட்ரோல் டீசலை நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். அந்த ரீசன் தான் இதுக்கு. ரைட்டுங்களா? அதுக்கான பயிற்சி வழங்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கு வந்து 12500 வாகன மெக்கானிக்கல் உட்பட 22500 நபர்கள் வந்து இது மூலமா ஒரு ஜாப் கிடைக்குங்கிற மாதிரி பயன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே, ஓவரால் 22500 நபர்கள் மெக்கானிக்ஸுக்கு வந்து இது மூலமா பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? அதுக்கு இந்த கரண்ட் இயர்ல எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா 3 கோடி ரூபாய், 3 crores கரண்ட் இயர். ஓகேங்களா? இப்போ அப்படின்னா இந்த வருஷமே அதை செலவு பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். நடப்பாண்டில் போட்டிருந்தாங்கன்னா இந்த வருஷமே அதுக்கான செலவு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி முதல்ல படித்தோம் இல்லையா, நடப்பாண்டில் 10 கோடி கொடுத்துட்டாங்கன்னு சுடர் திட்டத்துக்கலாம், அப்படின்னா இப்போ கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. அது மாதிரி மொத்தம் ஒதுக்கின அமௌண்ட் இருக்கும், கடந்த ஆண்டில் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு 3 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்களா? நெக்ஸ்ட் என்ன போறோம்னா ஏஐ ட்ரேட்ஸ் இன் ஐடிஐஸ் அண்ட் நியூ ஐடிஐஸ்ன்னு சொல்றாங்க. தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு பிரிவுகள் மற்றும் புதிய ஐடிக்கள் சொல்றாங்கப்பா. 12,500 மெம்பர்ஸ். ஓகேவா? மொத்தம் 12,500 ஒரு இந்த வருஷத்துக்கு மொத்தமா நம்ம பார்த்தோம்னா 22,500 வரைக்கும் மெக்கானிக்ஸ் வந்து இதனால பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கவர்மெண்ட் ஐடி கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்காக ட்ரைனிங்லாம் கொடுக்க போகிறாங்களாம். இப்போ கவர்மெண்ட் ஐடிஸ்லாம் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் ஐடி கம்பெனிலலாம் ரொம்ப வெல் ஸ்ட்ரக்சர்டாக தான் ஆல்ரெடி இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஆனால் கவர்மெண்ட் ஐடியில் இன்னும் டெவலப் வேணுங்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 10 crores. பிரேக்கா? சரி, ஓகே சரி, ஓகே. இதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்ப்போம். ஓகேவா? சரி, இதை மட்டும் முடிச்சிருவோம், அந்த டாபிக் மட்டும். ஓகேவா? அது போக இதில் வந்து ஐடிஎஸ் படிக்கிறாங்க இல்லையா, 50 ஐடிஎஸ் ஓவர் 5 years at the rate of 10 ஐடிஎஸ் per year அப்பா. ஓகேவா? இது போக இதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கும் இந்த பயிற்சி கொடுக்குறோம், ஏஐ பயிற்சி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போவே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடிஐஏன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், அதில் தான் ஏஐ இதெல்லாம் வந்து மொத்தமே வந்து 5,000 2,000க்கே கொடுப்பாங்க. 3 days ஃபுல் டே ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து எத்தனை பேர் பயனடையலாம்னா 24,000 மாணவர்கள் 5 ஆண்டுகளில் பயனடைவாங்களாம். ஓகேவா? இந்த நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெற வழிவகை செய்யும் சொல்லியிருக்காங்க. ஐடி படிச்சு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்க இந்த ஏஐ கத்துக்கிறது மூலமா என்ன பண்ண முடியும், நிறைய வேலை வாய்ப்பு உண்டாக்க முடியும். எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா 24,000 மாணவர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து 90 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் நிறுவப்படுமா. தமிழ்நாட்டில் மட்டுமே எத்தனை ஐடி இது பண்ண போறாங்களா, 5 ஐடி கம்பெனி. எவ்வளோ அமௌண்ட்லனா 90 crore மொத்த மதிப்பீடு. ஐடிஐ, இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா? கவர்மெண்ட் ஐடிஐஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேவா? இதுக்காக இப்போ ரிவர்ஸ் பேஸில் வந்து 7.5 crores வந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்களாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உள்ளது. சரி, இது மட்டும் எவ்வளோ அமௌண்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரேக் முடிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம்ப்பா. ஆன்லைனில் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஓகேம்மா. ஆமாம்மா, ஓகேப்பா.